ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவ் டாக்ஸ். 1989 ரிலீஸ் ஆன த குக், த தீஃப், ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் லவர் படத்தோட ஒரு கதை தான் இப்போ கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். இது எல்லாருக்குமான படம் கிடையாது. ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, இதில் நிர்வாண காட்சிகள் நிறையா இருக்கும், வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், இதில் இருக்கிற வசனங்கள் வல்கராக இருக்கும். நான் அந்த வசனங்களை அப்படியே தமிழில் சொல்ல போகிறேன் போது சில விஷயங்கள் நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற பிரதர் இருந்தீங்கன்னா நீங்கள் நரேஷனை ஃபாலோவே பண்ணாதீங்க, போய் விட்டுருங்க. நான் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நல்ல படமாக இருந்தால் பரவாயில்ல, நான் தனியாக கூட உட்காந்து பார்த்துக்கிறேன். பட் இதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு நான் 100% ஓர்த்துன்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணிட்டாதீங்க, இது ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த படம் வந்து ஒரு விஷுவல் போயிட்ரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பெயிண்டிங் பண்ண மாதிரி டேரக்டர் சீன்ஸை வச்சுருப்பாரு. இதில் இருக்கிற கலர் டோன்ஸ், ஒரு மூட் செட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரோட படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள் நமக்கு பதட்டத்தை உண்டாக்குற மாதிரியே தான் டேரக்டர் வச்சிருப்பாரு. சில சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், என்ன கண்ட்ராவிடா இது இப்படியே எடுத்து வச்சிருக்கானே அப்படின்ட்டு. இன்னொரு ஆஸ்பெக்டில் ஒரு உலகத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் வெளில எடுத்துன்னு வந்தாங்கல்ல அப்படின்னு தோணும். எந்த ஆஸ்பெக்டில் எடுத்தாலும் இது ஒரு மறக்க முடியாத படமாக தான் இருக்கும். இதுக்கு நான் 10 out of 10 மார்க்ஸ் கொடுப்பேன். இந்த நரேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேரண்டியாக சொல்லுவேன், கடைசியில் என்ன தான் நடக்க போகுது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க, அப்படி ஃபாலோ பண்ணுவீங்க. தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சேனலாக அந்த படத்தோட கம்ப்ளீட் ஸ்டோரி நரேஷன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதை அக்னாலேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக்கை போடுங்க. இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி நரேஷன் கேளுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய சப்போர்ட். வாங்க இப்போ அந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துலேயே நாய்களை காமிப்பாங்க. அந்த நாய்ங்கெல்லாம் கறியை கடிச்சு கொதறிட்டு இருக்கும், வா 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 வான்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாய்ங்க, தெரு நாய்ங்க அதுன்னு கண்டது இருக்கும்ல. எதனா மிச்சம் மீதி கிடைக்காதா அந்த ஹோட்டல்லேருந்து, அதை தின்னு வைத்த நிரப்பிக்கலாம் அப்படின்னு அந்த நாய்கள் இருக்கும்ல. இப்போ இந்த நாய்ங்கள்லாம் எங்கே இருக்குன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு, பணக்காரர்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அப்படியேப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் கறிகள் கண்டதெல்லாம் வாங்கி போடுவாங்கல்ல, மிச்சம் மீதி இருக்கிறத தூக்கி இந்த நாய்க்கு போட்டிருக்காங்க போல். அந்த நாய்க்கு இப்போ வந்து போட்டி போட்டு தின்னுட்டு இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 வேனு ஒரு கார் வரும். அந்த கார்லேருந்து ஆல்பர்ட் ஸ்பெக்கான்ற கேங்ஸ்டர் என்ட்ரி கொடுப்பான். அவனுடைய அடியாளுங்க, அவன் ஒய்ஃப் எல்லாரும் அதில் இருப்பாங்க. ராத்திரி ஆனால் போதும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்துடுவான். அவனுடைய ரெஸ்டாரண்ட் தான் இது. டின்னர் சாப்பிட்றது, அங்கே போய் அராஜகம் பண்ணுறது, அந்த சாப்பாடை விமர்சனம் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் வந்து பண்ணுறது வழக்கம். இவன் இல்லாமல் இருக்க மற்ற சமயத்துலலாம் ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ரிச்சர்ட் போஸ்ட் அப்படின்ற குக்கு. அவர் தான் ஆளினால் அதில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இவன் தின்றதுக்கு வந்துடுவான் நைட் ஆனால் போதும். ஸோ அப்படி தான் இப்போ வந்திருக்காரு. வந்தவன் அவன் அடியாளங்களும் இறங்குவாங்க. கூடவே ராய் என்ற ஒரு நபரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த ராயோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு சொல்லுவான், கழட்டு பேண்ட்டு உருவு அப்படின்னு நிர்வாணப்படுத்திடுவான். நாய்ங்களையும் உடுங்கன்னு வந்து நாய்ங்க இப்போ ஆர்வமாக இருக்கும். அந்த ராய் மேலேயே இவன் என்ன பண்ணுவான், ஆயை வந்து அப்படியே பூசுவான். பூசணுன்னு நாய்ங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு எது கெச்சாலும் தின்னும்ல, கக்காவை மட்டும் விட்டால் வைக்கும். இவன் மேலே பூசியிருக்காங்க. இப்போது ஸ்பெக்கா ராயை விட்டானா போதும், நாய்ங்க வந்து அது நக்குதா கடிக்குதா என்னன்னு தெரியல, எல்லாம் ஆர்வமாக இருக்கும். இவன் உடம்புல பூசுனது மட்டும் இல்லாமல் வாயத்துறன்னு சொல்லி ராயோட வாயிலையும் அந்த ஷிட்டை அப்புவான். எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்பான். இவனுடைய ஒய்ஃப் ஜார்ஜியா வந்து, ஆல்பர்ட் விடு அவனை, நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோன்னு சொல்லும் போது ஆல்பர்ட் ஸ்பெக்கா ராய் கிட்ட சொல்லுவான், அவன் பேர் ஜார்ஜியா, அவன் ஒய்ஃபை. அவளுக்கு தங்கம் மாதிரி மனசும் சூப்பரான உடம்பும் சேர்ந்துருக்கு, எனக்கு தங்கமான மனசும் பணமும் சேர்ந்துருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட வாங்கின கடன் தான் இருக்குது. நான் கேட்கும்போது ஏன்டா தரல? நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது அதை நீ கொடுக்கலன்னு வச்சுக்குவேன், உன்னை டூத் பேஸ்ட்டை பிதுக்கிற மாதிரி பிதிக்கி உன் ஷிட்டை எடுத்து வாயில் அப்பிடுவேன், ஓகே அப்படின்னு மிரட்டுவான். இவன் சைக்கோ மாதிரி, இவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே விட்டுருவான். நாய்ங்கெல்லாம் இப்போ அவன் வந்து ராயை முடிச்சுக்கும். அப்புறம் கை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவான், சோப்பு தண்ணியெல்லாம். அப்படியே கழுவும் போது டவல் யார் உங்கள் அப்பனா எடுத்துன்னு வருவான்ற மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு லேடி தான் எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுக்கிட்ட டவல்னு கேட்பான். போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வரும்போது அது மூஞ்சிலே கவுத்து விட்ருவான். கவுத்துட்டு, ஆக்சுவலாக எனக்கு இந்த சைனீஸ் டிஷ்னாவே வந்து பிடிக்காது, இப்போ மூஞ்சை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது மூஞ்சி அது மாதிரி, இதுவும் சைனீஸ் லேடி போல், எவ்வளோ கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தால் இவனுடைய ஒய்ஃபு ஜார்ஜியா நடந்து போகும்போது அவள் ஸ்மோக் பண்ணுவான். அவன் ஸ்மோக் பண்ணுறது இவனுக்கு பிடிக்காது. சாப்பிட வந்துருக்கும், இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணுறியே, எதுனா ட்ரெஸ் இது கருப்பு கலரில் வேசி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, இது கருப்பு இல்லை, இட்ஸ் நாட் பிளாக், இட்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவான். ப்ளூவா? பிளாக்டின்னு பொண்டாட்டியை வேறு போட்டு அடிப்பான். ஸோ ஒய்ஃப்க்கும் அங்கே மரியாதை கிடையாது. அப்படியே ஆளுங்கிட்ட என்ன சொல்லுவான்னா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவான். என்ன லெட்டர்னா, ஆல்பர்ட் ஸ்பெக்காவும் ரிச்சர்ட் போஸ், அதாவது இந்த மேனேஜ் பண்ணுறாருலையே அந்த ரெஸ்டாரண்ட்டை, சமையலும் பண்ணிக்கிட்டு மேனேஜும் பண்ணிக்கிட்டு, அந்த ரிச்சர்டும் ஆல்பர்ட் ஸ்பெக்காவும் ஒன்றா சேர்ந்து மியூச்சுவலாக 3 மாதம் ஆயிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். அந்த ஆனிவர்சரியை வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது செலிப்ரேட் பண்ணுற விதமாக சில லெட்டர்ஸை வந்து ரெடி பண்ண வச்சுருப்பான், ஸ்பெக்கா அண்ட் போஸ் அப்படின்ட்டு. அதில் எல்இடி லைட்டெல்லாம் போட்டு, லைட்டை போட்டால் போதும் அப்படியே கிளிட்டர் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி ரிச்சர்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சில லெட்டர்ஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். அது இவனுக்கு எடுத்துகிட்டு போவானுங்க. எடுத்துன்னு போய் அவனுக்கு ஒட்டி பார்த்தா
அவனுங்க தத்தியான வேலைக்காரங்க, அவனுக்கு அறிவு கிடையாது அவனுடைய அடியாளுங்களுக்கு. ஸ்பெக்கா ஸ்பெல்லிங் SPICA, அவங்க ஏவை முன்னாடி போட்டு ASPICA அப்படின்னு போட்டு ஐசி அப்படின்னு போடுவாங்க. டேய் தத்தி பசங்களா, ஸ்பெல்லிங் தெரியல, படிக்கல இவனுங்க, மக்கு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து இவன் கேட்பான். ரிச்சர்ட் வந்து உள்ளே பிடிங்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். சொன்னவொன்னே என்னத்தை பிடுங்குறான், நான் வந்திருக்கேன் என்னத்தை பிடிங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து போய் பார்த்தா ரிச்சர்ட் உண்மையாகவே பிடிங்கிட்டு தான் இருப்பார். என்ன பிடுங்குவாருன்னா வாத்து. அந்த வாத்து மேலே இருக்கிற அந்த முடி இருக்குல்ல, அதை பிடிங்கிட்டு இருப்பார். மிஸ்டர் ஸ்பெக்கா, இது வாத்துன்னு சொல்லுவாங்க, இது மேலே ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கும், அது பொச்சி மயிரெல்லாம் இருக்கும், அதை பிடுங்கி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் பிடுங்காமல் அப்படியே கூட உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு வந்து சொல்லுவான். சொல்லும் போது இவன் என்ன நம்ம பாஸை கலாய்க்கிறானே அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்காவோட ஆள் ஒருத்தன் இருப்பான், மிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முட்டையை தூக்கி போடுவான் ரிச்சர்ட் மேலே உடைக்கிறதுக்கு. ஆனால் அது மேலே படாது, கீழே தான் போடும். அவன் டே என்ன நக்கல் பண்ணுறியா அப்படின்றதுக்காக தான் அந்த மிச்சல் அப்படி பண்ணுறான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்கா என்ன சொல்லுவான், மிச்சலை திட்டுவான். டேய் ரிச்சர்ட் நம்பாது, நீங்கள் வாங்க ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு, நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து 3 மாதம் ஆச்சுல்ல, நீங்கள் தான் ஒரு பெரிய ஒரு சீஃப் மாதிரி நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க, பெரிய செஃப் நீங்கள், வந்து பாரு அப்படின்னு சொன்னால் ஸ்பெக்கா அண்ட் போஸ்ட் போடுற சுவிட்சை அப்படின்னு சொன்னால் எல்லா பல்பும் எரியும், ஜிகின்னு எரியும். ஒரே சமயத்தில் புஷ்ஷுன்னு எல்லாம் வந்து பல்பெல்லாம் ஃபியூஸ் போய் இருட்டாயிரும். அந்த கரண்ட்டுக்கே பொருட்களை போல் இவன் பண்ண அட்டுவலியத்தை. ஏன்னா இது வரைக்கும் அவர் பெருந்தன்மை எதுவுமே பண்ணது கிடையாது, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து. அது கரண்ட்டே ஸ்பெக்காவாக அதை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொறுக்காமல் அது வந்து ஃபுல்லாக புஷ்ஷுன்னு இப்படி வந்து ஆயிடுச்சு. ஆனவுடனே வந்து சொல்லுவான் ரிச்சர்டு, நீங்கள் இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டில் குவாலிட்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய கஸ்டமர்ஸ் அப்போ தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லும் போது, அதுதான் ஒரு வேலையை பண்ணியிருக்கேன், வா என் கூட அப்படின்னு ஸ்பெக்கா ரிச்சர்டை கூட்டிகிட்டு போய் 2 வேனை காமிப்பான். அந்த வேன் டோரை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கறி, பன்னிக்கறி, மீன், அப்படியே குடல், அது இதுன்னு வந்து இஷ்டத்துக்கு இருக்கும். வாத்து எல்லாம் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே ஃபுல்லாக நிரப்பி வச்சு இது எடுத்து சமைச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவான். ரிச்சர்ட் சொல்லுவார், இல்லை இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன் நானாக போய் பார்த்து தான் செலக்ட் பண்ண முடியும், அப்போ தான் குவாலிட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல, டேய் குவாலிட்டினாலே நான் தான்டா, நான் தான் குவாலிட்டி, நான் தான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ப்ரொடெக்ஷனா புரியலையே அப்படின்னா, பின்ன நான் மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இல்லைன்னு வச்சுக்கோ, என் ஆளுங்களே உள்ளே பூந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானுங்க, சூறையாடிடுவானுங்க, ஃபுட் பாய்சன் எது இருந்தாலும் சரி நான் தான் ப்ரொடெக்ஷனு, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எதுனா பிரச்சனை பண்ணாலும் சரி நான் தான் இங்கே ப்ரொடெக்ஷனு, என்னை மீறி எதுவுமே நடக்காதுன்னும் போது, சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, கோல்டு பஃபட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பான் ரிச்சர்ட் இன்றைக்கி நைட்டுக்கு. அதாவது ஆற வச்ச சாப்பிட்ற பொருள், அது சாப்பிட்றீங்கன்னா இல்லை எனக்கு சுடுசோறு தான் வேணும் அப்படின்னு வந்து கேட்க, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே, நீ என்னையே வெயிட் பண்ண வைக்கலான்னு பார்க்குறியா, சீக்கிரம் செஞ்சு எனக்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்கா அவன் ஒய்ஃபு அவனுடைய அடியாளங்களை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து போவான். இப்போ கிச்சன்லேருந்து இங்கே வந்து போயிட்டுருக்கான். போனால் அங்கே பணக்காரங்க அங்கங்கே உட்காந்துருப்பாங்க, இவன் சென்டர் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவனுடைய ஆளுங்கள்லாம் இருந்துப்பாங்க, ஒய்ஃபும் வேறு பக்கத்தில் உட்காந்துருப்பா, அவள் தம் வச்சுட்டே இருப்பான். இவன் திட்டுவான் ஆல்பர்ட் ஸ்பெக்கா அவன் ஒய்ஃபை, ஜார்ஜியாவை, ஏய் என்ன சாப்பிட்ற இடத்துல தம் அடிக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு உனக்கு தெரியலையா, இதை தம் அடிக்கலாம் என்ன ஆகும் தெரியுமா, நாக்கில் இருக்கிற அந்த ஸ்வீட் அந்த பட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது போயிடும், அப்படியே அந்த சூடு நாக்கில் படிச்சுன்னா நாக்கு புசிங்கிடும். இது மட்டும் இல்லாமல் உச்சா போகிறோன்னு பாத்ரூம் போனால் பாத்ரூம் நாரும் ரப்பீஷ் அப்படின்னு அவன் ஒய்ஃப் சொல்ல, இவன் சொல்லுவான், எனக்கு தாண்டி தெரியும், நீ போனதை நான் தானே மோந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். ஆளுங்கள்லாம் அங்கே வேற உட்காந்துட்டு இருப்பாங்க இவனோட அடியாளுங்க. ஆனால் ஜார்ஜியாவோட கண் பார்வையெல்லாம் யாரை வந்து தேடுனா, அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பான் தூரமாக, இவங்க டேபிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி புக்கை படிச்சுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னு அதை நோட் பண்ணிகிட்டே இருப்பான், அதில் தான் அவளுக்கு க்யூரியஸாக இருப்பாள். அவர் புக்கை வாசிச்சுக்கிட்டே சாப்பிட வந்து ஏதோ ஸ்பூனில் கொழுக்கட்டை மாதிரி ஒன்று எடுத்துருப்பாரு. புக்கில் கவனம் இருக்குனால அந்த கொழுக்கட்டை கீழே வந்து கூட கவனிக்காமல் ஸ்பூனை மட்டும் இடத்துல வாயை வைப்பார், மிஸ் பண்ணி மறுபடியும் போய் எடுத்து சாப்பிடுவார். சாப்பிடும்போது அப்படியே இப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஜார்ஜியா வந்து இவரை நோட் பண்ணுறத அவரும் நோட் பண்ணிடுவார். இப்போ கண்ணும் நோக்கியான்ற மாதிரி 2 பேரும் பார்த்துப்பாங்க. ஆனால் ஆல்பர்ட் ஸ்பெக்கா அவன் ஆளுங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான், டேய் இந்த இவங்க செஃப்பெல்லாம் இருக்கானுங்களா ரொம்ப கிளவராக புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்வானுங்க, எல்லாத்தையும் போட்டு கலந்து இது வந்து நான் ஒரு கலைநயத்தோடு பண்ணேன்னு நமக்கே சர்வ் பண்ணுவானுங்க. ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், வாத்து, பன்னிக்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து தோப்பார் இப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து சொல்லுவாங்க. நானும் ஒரு கலைஞன் தான்டா, நான் என்ன காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன்னா என் பிஸ்னஸ்ஸு என்னுடைய சந்தோஷம் ரெண்டும் ஒரே இடத்துல அமைச்சிக்கிட்டேன் பார்த்தியா. என் பிஸ்னஸ் என்னும் போது இங்கே வந்தால் எனக்கு பணம் வேறு கிடைக்குது, சோறு என்னும் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, ஜார்ஜியா உன்னால் கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, அப்புறம் அங்கே வெளியில் அதை அவன் வாயில் ஒன்று அடிச்சோம் பார்த்தியா அதில் கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. இந்த மாதிரி டர்ட்டி ஸ்டஃப் பண்ணும் போதும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது, இவ்வளோ வச்சு நான் நாட்டியாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, பட் இந்த சாப்பாடு செக்ஸ் ரெண்டுத்துலேயும் பேரானந்தம் கிடைக்குது அப்படின்னு வந்து ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போதே செஃப் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சர்வ் பண்ணுவான் நம்ம ரிச்சர்டு. சர்வ் பண்ணும்போது அவன் ஆளுங்க சாப்பிடுங்கன்னா
எடுத்து சாப்பிட ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ பணக்கார வீட்டு பிள்ளைங்க மாதிரி சாப்பிடுவானுங்க. திட்டுவான் ஆல்பர்ட் ஸ்பெக்கா, கையில் சாப்பிடுங்கடா அப்படின்னும் போது கையில் எல்லாம் சாப்பிட்டா கையப்பாரு விரல் நகத்துலலாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ஏன்னா நகத்தை வெட்ட மாட்டேங்கிட்டா அட்லீஸ்ட் அழுக்கையாவது எடுத்துருக்கலாம்ல. ரொம்ப கன்றாவியான ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்களே. எப்படி சுத்தமாக இருக்கணும்னு இவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் ஜார்ஜியா. நான் வந்து அதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீ டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி கொடு, அது இவங்களுக்கு விற்று எப்படியே பணமாக கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல இவனுக்கு வந்து ஒரு மாதிரி யோசிச்சுன்னு இருப்பானுங்க. இன்னொரு ஆள் என்ன பண்ணுவான், அவனும் கையில் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை ஸ்பூனில் சாப்பிடணுன்றான்னு வந்து சொல்ல, நீங்கள் அங்கே கையில் சாப்பிடுறதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, கையில் சாப்பிட்றத கையில் சாப்பிட்ணும், ஸ்பூனில் சாப்பிட்றது ஸ்பூனில் தான்டா சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஆல்பர்ட் ஸ்பெக்கா சொல்லுவான். இப்போ ஜார்ஜியா என்ன பண்ணுவான்னா, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு வந்து சொல்லுவாள். சரி போ அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஸ்பெக்கா அனுப்பிச்சு வைப்பான். இவன் ஏன் எங்கே போகிறோன்னு நினைக்கிறான்னா, புக்கு ஒருத்தவங்க வாசிட்டு இருந்தான்ல, அந்த நபர் இப்போ அந்த டேபிள் இருக்க மாட்டான். சரி இல்லையே எங்கே போயிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவன் வேவ் பார்க்க தான் வந்து போகிறான். பட் ஃபஸ்ட்டு இவன் ரெஸ்ட் ரூம் தான் போவான், சொன்ன மாதிரி லேடிஸ் ரெஸ்ட் ரூம். போன உடனே அப்படியே ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அங்கே ஒரு சிங்க் இருக்கும், எல்லாத்தையும் கையெல்லாம் அலம்பிட்டு இதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த புக்கு வாசிட்டு இருந்த நபர் என்ட்ரி கொடுப்பான் ரெஸ்ட் ரூமுக்கு, லேடிஸ் ரெஸ்ட் ரூமுக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு பேரெல்லாம் இருக்குது, அவன் பேர் மைக்கில். அது லேட்டராக தான் ரிவீல் பண்ணுவாங்க, நம்ம புக்கு நபர்னே வந்து நம்ம வச்சுப்போம். இப்போ என்ட்ரி கொடுத்த உடனே இவன் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவன் ஐயோ இவன் என்ன நினச்சிப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வெளில வந்து நிற்பான். இவன் சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வெளில வந்தால் அவன் வெளிலேருந்து அதான் அவன் டேபிளுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருப்பான். இவன் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்களான்னு வந்து அதை காமிக்க பார்ப்பா. அவன் வந்து இல்லை எனக்கு பழக்கம் இல்லைன்னு வந்து சொன்ன உடனே இவன் தனியாக போய் நின்று சிகரெட்டை வாயில் வச்சு பற்ற வச்சுட்டு இருப்பான். ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, பட் யார் ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு இதில் நிற்பாங்க. ரெண்டு பேருக்கும் இப்போ பிடிச்சி போயிடுச்சு. அவன் வந்து நெருங்கி வருவான் அவன் பக்கத்தில். சரி நம்ம இங்கே பண்ண தேவையில்ல, வா பாத்ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் கட்டி பிடிச்சி அங்கங்கே வந்து அவன் டச்சிங்கெல்லாம் வந்து பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் என்ன நினச்சாலும் தெரியல, நான் திரும்ப போகணுன்னு சொல்லி டேபிளுக்கு வந்துடுவான். ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஒரு டேபிளுக்கு வந்த உடனே ஆல்பர்ட் ஸ்பெக்கா அதே வேற கலாய்ப்பான் அவன் பொண்டாட்டியா. ஜார்ஜி நீ அந்த வெஸ்டர்னு கிளாசெட் அதில் வந்து உட்காந்துல்ல, அவன் பட்டை வந்து நல்லா அதான் அந்த கிளாசெட்டை கழுவிட்டு தானே அது பட்டை வந்து வச்ச. ஏன்னா அது ஒரு மைண்ட் ஃபீல்டு மாதிரி இருக்குது. இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னே வந்து தெரில. இந்த மாதிரி தான் ஐரிஷ்னா என்ன பண்ணான், ஐரிஷ்னு ஒரு பொண்ணு வந்து இவங்க கேங்கில் இருந்திருப்பாள். இந்த ஸ்டைப்பர் மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறவ, ஷார்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆம்பளைங்களை வந்து அட்ராக்ட் பண்ண பக்கத்தில் போய் டீஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படி இப்படி ஆட்டிட்டு, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் அந்த ஐரிஷ். அவன் என்ன பண்ணிருக்கா, இதே மாதிரி தான் பாத்ரூம்குள்ளே போயிருக்கான். அந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டில் இவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மெக்கானிக்கு பேட்ரி ஆசிட் அதில் ஊற்றிருக்கான் போல், அது செதறி மேலெலாம் இருந்திருக்கு. இவன் அவளுடைய பட்டை அங்கே வச்சோடனே அப்படியே பொத்துக்குச்சு பொண்ணு மாதிரி ஐயோன்னு வந்து கத்திட்டு வந்தா. அதுக்கப்புறம் என்ன, அவன் அந்த ஸ்ட்ரைக் பண்ணும் போதெல்லாம் வந்து முன்னாடி தான் தூக்கி காட்டுற மாதிரி இருக்கே தவிர பின்னாடி காமிக்க முடியலையே, அந்த மாதிரி உனக்கு எதுனா ஆயிருமான்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, ஜார்ஜி என்ன பண்ணுவான்னா நான் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போனோன்னு வந்து சொல்லுவான். என்ன ஆச்சு இப்போ தான் போயிட்டு வந்தேடி அப்படின்னா, லைட்டர் அங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த சிங்காண்ட அப்படின்னு வந்து சொல்ல, சரி போய் எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவான். அவளும் போவாள். அவன் இப்போ போகிறதுக்கான ரீசனு ஆல்பர்ட் ஸ்பெக்கா அவனுடைய அடியாளுங்கிட்ட இப்போது இன்னும் பேசின்னு தான் இருக்கான் வளன்னு. அவன் வந்து நம்மளை கவனிக்க போகிறதில்ல, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் தான் இப்போ வந்து மறுபடியும் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சா அந்த புக்கால் வந்து திருப்பி அங்கே தான் இருப்போம். ரெண்டு பேரும் வந்து இப்போ வெட்ட வெளியில் போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி டாய்லெட்டுக்கு தனித்தனி கேபின் மாதிரி இருக்கும்ல, ஒரு 5-6 கேபின் இருக்கும். அதில் 3வது கேபின்குள்ளே பூந்துருவாங்க. பூந்தாலும் அந்த டோர் எப்படி இருக்குன்னா, உள்ளே யார் இருக்காங்கன்றது தெரியாது, ஆனால் ஆள் இருக்காங்கன்றது மட்டும் தெரியறதுக்கு கீழே டோருக்கு கீழே கால் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த அமைப்பாக இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூமு. அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் 2 பேர் இருந்தாலும் 4 கால் இருக்கும். ஒரு பொண்ணு வேற உள்ள நுழைவா, சத்தம் மட்டும் கேட்கும். யாரோ சத்தம் கேட்குது அப்படின்னு ஜார்ஜி என்ன பண்ணுவான்னா அந்த புக்கால் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே நிற்க வச்சுருவா. அது மேலே நில்லு அப்படின்ட்டு. ஏன்னா கீழே இவன் நிற்கிற கால் மட்டும் தான் தெரியும், உள்ள ஆள் இருக்குன்னு தெரியும். இவன் வந்து குனிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய பேண்ட்டை அவுக்குறது, அவனுடைய பென்னிஸ் கூட வந்து கொஞ்சம் எதுனா பண்ணுறது, இவனும் வந்து அவருடைய ப்ராலாம் வந்து அவுத்து அதோடைய ஃபோர் ப்ளே பண்ணுறது, இதெல்லாம் 2 பேரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணுவா, அப்படியே வெளியில் டொக்கு நடந்து போகிற சவுண்டு வந்து கேட்கும். ஆல்பர்ட் ஸ்பெக்கா அந்த பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சிருவான். பொண்டாட்டி வரல இன்னும், ஏதோ லைட் எடுத்துகிட்டு வரேன்னு போனால அப்படின்னா, ஏய் ஜார்ஜ் எங்கடி இருக்கன்னு சொல்லி அங்கே தேடி பார்த்தா ஆள் இல்லைன்னு ஒரு டாய்லெட்டு தான் வந்து 8 உடைப்பான் டோரை. டொப்பு ஃபஸ்ட்டு இது உடைப்பான், 2வது உடைப்பான், 3வது அவன் அடிக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணுவா, பதட்டத்தில் தம் எடுத்து வாயில் வச்சு பற்ற ஆரம்பிச்சிடுவா. ஏய் நான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னேன். நான் லைட் எடுக்கணும்னு வந்து வந்தேன் அப்படின்னா, ஆமாம் நான் லைட் எடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த சிங்கான போய் பார்த்தா அங்கே இருக்காது. இல்லையே பொய் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை நான் உனக்கு முன்னாடி போய் இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பற்ற வச்சுட்ருக்கேன், எங்கள் லைட்ரு காட்டு அப்படின்னா அவன் வந்து அடியில் தூக்கி போடுவாள். சிகரெட்டும் தூக்கி போனோன்னா சொல்லு, நீ தான் அங்கே இருந்து தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னியா, அதான் தனியாக வந்து அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல, சரி சீக்கிரம் வச்சுட்டு வா, உனக்காக அங்கே ஒரு டெசர்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சவுண்ட் மட்டும் கேட்கும் டொக்குன்னு. இவங்க வந்து கேட்டுப்பாங்க, ஓப்பா போயிட்டாடா சாமி அப்படின்னு. சரி இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜார்ஜியும் அந்த புக்காலும் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு வந்து பார்க்க,
அந்த புக்கால் என்ன சொல்லுவான், டாய்லெட்டை வந்து அப்படியே ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தண்ணி வீட்டு போகலாம் அப்படின்னு வந்து சைகை காமிப்பான். அவனும் அமுக்குவான் சத்தம் கேட்கும். இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியில் கால் வச்சு அவனும் வரலான்னு பார்த்தா ஆல்பர்ட் ஸ்பெக்கா போயிருக்க மாட்டான். அவன் இன்னொரு டாய்லெட் நீங்கள் மறைஞ்சிட்டு அப்படியே டென்டனாயின் வந்து என்ட்ரி கொடுப்பான். இவளுக்கு அள்ளு இருக்காது, அவன் அப்படியே உள்ளே பதுங்கிடுவான். அம்மா நம்ம நல்ல வேலை வெளியில் ஃபுல்லாக வரல அப்படின்ட்டு. ஆல்பர்ட் ஸ்பெக்கா என்ன சொல்லுவான்னா, நீ வந்து நான் போகக்கூடாது, இங்கே எங்கே வெயிட் பண்ணணும் தான் விருப்பப்படுவது, நான் அத்தனை தான் ஒழிஞ்சிருந்தேன் அப்படி தானே அப்படி வந்து கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிப்பாங்க. இவன் எப்படியோ சமாளிக்கணும்ல, சமாளித்து இவன் அந்த பாத்ரூம்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வந்து இது பண்ணி எனக்கு ஏதோ வந்து டெசர்ட் ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, நான் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. ஸோ இது நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிஷ்ஷஸை வந்து ரிச்சர்ட் போஸ்ட் வந்து பண்ணுவார். அந்த டிஷ்ஷஸை ஜார்ஜியா கிட்ட தான் கொடுப்பாரு. இது காம்ப்ளிமெண்ட்டு, அந்த மேடம் தான் வந்து கரெக்டாக டேஸ்ட் பண்ணி அதை எங்களை வந்து கரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கும் அந்த டிஷ்ஷை பரிமாறுவார். அதே மாதிரி அந்த புக்கு வாசிக்கிறான்ல அந்த டேபிளில் இருக்கிறவன், அவனுக்கும் வந்து அதை வந்து பரிமாறுவார். அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் டீசெண்டான கஸ்டமர்னு அவனுக்கு ஒரு ஃபீல். நம்ம சமைக்கிறதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு போல். பட் ஸ்பெக்காக்கெல்லாம் வந்து அவர் என்ன கேட்குறானோ அதை வந்து தான் தின்னு அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணுவான். ஸ்பெக்காவை பார்த்து ரிச்சர்டை வந்து பயப்பட மாட்டார். ஏன்னா ரிச்சர்டை நம்பி தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குன்றது அவருக்கும் தெரியும். நம்ம வச்சு கொட்டலைன்னா இவன் என்ன தின்றதுக்கு எங்கே போவான் அப்படின்ற நினப்பில் தான் வந்து ரிச்சர்ட் இருப்பார். அடுத்த நாள் என்ன ஆகும், அந்த ஃப்ரைடே வழக்கம் போல் ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து வருவான். அவனுடைய ஒய்ஃபு, அவன் அடியாளுங்க, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வருவான். அவங்க அம்மா வந்து குடிகார லேடி. ஏதாவது பையன் வாங்கி கொடுக்க மாட்டானா குடிக்கிறதுக்கு அப்படின்னு தான் வருவா. வந்தவொடனே தேடுவா. என்ன அப்படின்னா, குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் கொஞ்சம் இது பண்ணேன், குச்சி முடிச்சோடனே வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அதை சேகரித்து வச்சுப்பேன் அப்படின்னா, அப்போ நீ எத்தனை சேர்த்து வச்சுருக்க, உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்குள்ளே ஜார்ஜி என்ன பண்ணுவான், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு வந்து சொல்லுவாள். நீ குடிக்கவே ஆரம்பிக்கலையாடி, அதுக்குள்ளே என்ன உற்சாகத்துன்னு வந்து போகிற, உனக்கு பிளேடில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், சரி கிளம்பு அப்படின்னு வந்து சொல்ல, அவள் எங்கே போவான்னா பாத்ரூம்லேருந்து நம்ம அந்த புக்கு வாசிக்கிற ஆள் மேலே அவங்க கூட அஃபேரில் இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம அங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு கிச்சனுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அவனை கிச்சனுக்கு கூப்பிட்டு போனால் அந்த கிச்சனில் வேலை செய்கிறவங்கலாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ரிச்சர்ட் வேறு இருப்பார் கூட. அந்த புக்கால் ஜார்ஜி இவங்க 2 பேரும் கை கோத்துட்டு வருவாங்க. ஒரு ஆள் ஏதோ ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த சாஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. கொஞ்சம் ஏதோ சால்ட் மாதிரி ஏதோ கலக்கணும்னு சொல்லுவாள். இருந்தாலும் கலப்பார். இப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளும் அந்த புக்காலும் வந்து கிச்சனில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே போயிடுவாங்க. 2 பேரும் அங்கே வந்து ஃபோர் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிச்சர்ட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஆல்பர்ட் ஸ்பெக்கா அப்படியே திருப்புன்னு எழுந்திரிச்சு வந்துடுவான். வந்தவன் கிச்சனுக்கே அவன் நுழைஞ்சிருவான். இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு வந்துட்டு ஏற்கனவே ஜார்ஜியை டேஸ்ட் பண்ணிட்டு போனால அந்த சாஸை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு அந்த ஆளை வேறு செம்ம அடி அடிப்பான். ரிச்சர்ட் வந்து இன்னத்துக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன உங்கள் ஒய்ஃபை தேடுறீங்களா அப்படின்னு கேட்டால், ஒய்ஃபை தேடியெல்லாம் வரல, சரி ஓகே என் டேபிளுக்கு எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படின்னு வந்து இவன் பேசிட்டு. ஆக்சுவலாக ஆல்பர்ட் ஸ்பெக்காவோட அடியாளுங்க வெள்ளிக்கிழமைனா போதும், எங்கன்னா எதனா திருடிட்டு வருது, எதனா வாங்கி வருது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஸ்பூனெல்லாம் வாங்கி வந்துருப்பாங்க, ஸ்பூனு ஃபோக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அதை ஆல்பர்ட் ஸ்பெக்கா ரிச்சர்ட் கிட்ட கொடுத்து வச்சுருப்பா போல். ரிச்சர்டு வந்து இவங்க ஒய்ஃப் இருக்கிறதெல்லாம் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டார். அவர் நார்மலாக என்ன சொல்லுவார்னா, இங்கே வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா உங்கள் ஆளுங்க வந்து 300 ஸ்பூன் கிட்ட வாங்கி வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு அமுக்கு உடஞ்சிரும், எதுவுமே குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்படி பண்ணிருக்கானுங்களா, இது உடனே நான் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்கா அங்கே ரெஸ்டாரண்ட் அந்த டைனிங் டேபிளாண்ட போய் உட்காந்துட்டு அவன் ஆளுங்கிட்ட சொல்லுவான், என்னடா வாங்கி வந்துருக்கீங்க, 300 ஸ்பூனும் குவாலிட்டி இல்லைன்னு வந்து சொல்கிறான் ரிச்சர்டு. ஒழுங்காக என்ன பண்ணுறீங்க, இது ரிட்டர்ன் பண்ணிட்டு 150% அதை ரீஃபண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க அப்படின்னு. குத்த காசு தான், அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினாங்களோ அதை தான் கொடுப்பாங்க, அதையும் தாண்டி அதிகமாக நஷ்டீடு மாதிரி பிடிங்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான் அவங்க ஆளுங்கிட்ட. அவங்களும் அதெல்லாம் வந்து கேட்டுருப்பாங்க. ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுவான், ஜார்ஜியா கிட்ட வந்து சொல்லுவான், புருஷன் இப்போ தான் வந்துட்டு போனான், சீக்கிரம் கிளம்பு வந்தேன். அவளும் கிளம்புவான். கிளம்பி அந்த டேபிளில் போய் உட்காரும் போது ஸ்பெக்கா ஆளுங்கிட்ட சொல்லுவான், இந்த மாடு இருக்குல்ல, பசு மாடு கவுவு, அது வந்து ஒரு வாரத்தில் அதனுடைய உடல் எடையை விட 2 மடங்கு தண்ணி குடிக்குமா பால் கொடுக்கணுன்றதுக்காக அவ்வளோ வேலை செய்யுது பாலுக்கு. ஆனால் அந்த மனுஷங்க இருக்காங்கல்ல, மனுஷன் பால் நீங்கள் குடிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபோட பிரஸ்ட் மேலே கை வைப்பான். ஜார்ஜியா பிரஸ்ட் கை வச்சா ப்ரா இருக்காது, அங்கேயே கழட்டி போட்டு வந்திருக்கா போல் அவங்க கூட ஜாலியாக இருக்கிறதுக்கு. எங்கடி போடல, எங்கே போட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்க அவள் வந்து ஒரு மாதிரி அப்படியே வந்து இது பண்ணுவாள். உடனே அவங்க ஆளுங்கிட்ட சொல்லுவான், மனுஷன் பாலை குடிச்சிருக்கேடா அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு மிச்சல் என்ன சொல்லுவான், இப்போ குடிச்சுன்னா முன்னாடி குடிச்சானு வந்து கேட்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பான். குடிச்சா இருந்தாடா கேட்டேன், எப்போ குடிச்சாண்ணா குடிச்சிருக்கியா, இல்லை அப்படின்னு சொல்ல, மனுஷன் பாலுக்கு டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற அந்த பால் அப்படி சூப்பராக இருக்கும், நீ வேணால் குழந்தை பார்த்துக்கிறது தானே, நீ குடிக்கலாம்ல அப்படின்னு வந்து இவன் கேட்பான். ஏன்னா ஆல்பர்ட் ஸ்பெக்காவுக்கும் ஜார்ஜிக்கும் வந்து குழந்தைகள் கிடையாது. அப்படி வந்து சொல்லும் போது அவர் வந்து அழுகுற மாதிரி ஆல்பர்ட் ஸ்பெக்கா
குழந்தை இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சலை போட்டு அடிக்கிறதுக்கு அவன் போயிடுவான். ஒரு பாஸ் என்ன எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போக ஜார்ஜி வந்து தடுப்பா. நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணாதானே உன் ஆளும் வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவான், நீ கற்றுக் கொடுத்தது அது மாதிரி நீங்களாம் சண்டை போட தேவையில்லவா அப்படின்னு வந்து கூட்டின்னு போவ. இவனும் வந்து சரி ஓகேன்னு வரும்போது அந்த புக்கு படிக்கிறாள். அவன் டேபிள் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இப்போது இவன் பாத்ரூமு இல்லை வெளில கிச்சன் போனால் தானே அவனும் கூட போகிறான், மற்றபடி அங்கே தானே உட்காந்துருப்பான். அது ஸ்பெக்காக பார்த்துட்டு நம்புறோம், புக்கு பிடிங்கி தூக்கி போடுவான். இது ரெஸ்டாரண்ட்டு, லைப்ரரி கிடையாது, இங்கெல்லாம் புக்கு வாசிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து போக இவன் எடுத்து கொடுக்க பாப்பா. அதை எடுத்து கொடுக்கலாம் ஆள் இருக்கு, நீ வாடி அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகும்போது இவங்க கிச்சனை தாண்டி தான் எப்போவுமே வந்து போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் டைனிங் ஹாலு கிச்சனு அதை தாண்டி அவங்க கார் பார்க் பண்ணிருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்து போகும்போது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கிச்சனில் எப்பவுமே ஒரு குட்டி பையன் இருப்பான். வெசல் வாஷ் பண்ணும்போது பாட்டு பாடிட்டே தான் அவன் வந்து வாஷ் பண்ணுவான். அவன் பாட்டு பாடிட்டு அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டு இருப்பான். ஸ்பெக்கா ஏற்கனவே காண்டில் இருக்கான். அவன் போய் என்ன பண்ணுவான், அந்த பையன் வாசிக்கிற பாட்டு பாடுறத வந்து கேட்பான். என்னடா பாட்டு பாட்டே வாசிக்கிற, பொம்பளை பண்ணுற வேலையே பண்ணுற, நீ என்ன பண்ண, நீ பையன், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு வந்து இல்லை, நான் வேணா உங்களுக்காக பாடட்டா அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சரி பாடு பார்ப்போம் அப்படின்னும் போது அவன் பாடும் போதே அவன் வந்து கொஞ்சம் அவன் மேலே அக்ரெசிவாக இருக்க தான் பார்ப்பான். ஜார்ஜி என்ன பண்ணுவா, சின்ன பையன்கிட்ட எதுவும் பண்ணாத தடுத்து நிறுத்தும் போது, ஓ நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு, டேய் நானும் சின்ன வயசில் சூப்பராக தானே பாட்டு பாடுவேன், இந்த கொயர் குரூப்பில் இருக்கிற பையனை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் நான் இருந்தேன். இவளை பார்த்ததுலேருந்து தான் அப்படியே எல்லாம் போயிடுச்சு. எனக்கு நிறைய விஷயம் காட்டினா அவள் கற்றுக் கொடுக்குறது காட்டுறதுல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதனா அவளுக்கு பார்க்கணுமா, வா எனக்கு காமிச்சது அவனுக்கும் காமெடி அப்படி வந்தும்போது அந்த சின்ன பையனையும் வந்து இழுத்துக்கிட்டு வா சார் வேணாம் சார், வா இங்கே வச்சு பார்க்க தேவையில்ல, வா காருக்கு போகலாம் அப்படின்னு அந்த பையனையும் வந்து கூப்பிட்டு போக ஜார்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளை வேற போட்டு அடிச்சு அப்படியே கூட்டின்னு போய் காரில் அந்த சின்ன பையன் ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஜார்ஜியா எல்லாரும் இருக்கும்போது வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். இவன் செக்அப் பண்ணிருப்பான் போல, கீழே ஜட்டி போடலன்றதும் தெரிஞ்சிருக்கும். நீ எதுவுமே போடலையா, எங்கடி போட்டு வந்த, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த சின்ன பையன் அலறி வச்சுட்டு காரில் வந்து ஓடி வெளில ஓடுவான் பாட்டு சொல்லிட்டு அப்படியே ஓடி வரும்போது அன்றைக்கி நாளும் வந்து போகுது. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகும்னா, ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து உட்காந்து அவன் ஆள் ஒருத்தன் அந்த மிச்சல்லாம் இருக்கான்ல அவங்ககிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி பேரா ஆஸ்ட்ரிச் நீ வந்து பேரா ஆயிஸ்டர் நீ சாப்பிட்ருக்கியா அப்படின்னு வந்து கேட்பான். இல்லைன்னு வந்து சொல்லுவான். ஒன்று கொடுத்து இப்போ நீ சாப்பிட்ற பற்றியே தான் பேரா ஆயிஸ்டரு, எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா, ப்ரெட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவான். இது மீன் தானே அப்படின்னு கேட்பான். ஆமாம்மா மெல்லு நல்லா, ஆமாம் ப்ரெட்டு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் முழுங்கு அப்படின்னு வந்து ஆல்பர்ட் ஸ்பெக்கா சொல்ல அவனும் வந்து முழுங்குவான். கங்க்ராச்சுலேஷன், ஏதோ கொட்டையை வந்து அவன் கடிச்சு சாப்பிட்ருக்கான் போல. இப்போ அது சொல்ல அவன் முழுங்கிருக்க மாட்டான், வேக்குன்னு துப்பிடுவான். உஷாரு அவன் மிச்சில். ஆல்பர்ட் ஸ்பெக்கா சொல்லுவான், பரவாயில்ல நீ துப்பிட்ட, ஆனால் உனக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன், என்றைக்காவது இந்த பேரா ஆஃபீஸரு நிஜமாகவே வந்து நான் ஒரு ஆளை அடித்து எதனா பிரச்சனை அப்போ நான் கூப்பிட்டு போவேன், அப்போ உனக்கு வந்து நான் கொடுப்பேன், அப்போல்லாம் நீ வந்து சாப்பிடாம கூடாது, முழுங்கிடணுன்னு அப்படின்னு வந்து கேட்க மிச்சில் வந்து ஓகே வந்து சொல்லிட்டு இருப்பான். ஜார்ஜி என்ன பண்ணிருப்பா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வருவா. ரெஸ்ட் ரூம்னா ஒன்றும் கிடையாது, அந்த புக்கு வாசிக்கிறவங்களாம் வந்து ஜல்சா பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்த உடனே எனக்கும் உச்சா வருது, இன்னும் நீ தான் போவியா அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்கா என்ன பண்ணுவான், ஜென்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம் போவான். ஏன்னா இந்த ரிச்சர்டுன்றவன் என்ன பண்ணி வச்சுருப்பான் பாத்ரூமில், எதனா வெல்வெட் போட்ட சோஃபா வச்சுருக்கானா, பார் ஓப்பன் பண்ணியிருக்கானா, என் பொண்டாட்டி அப்பப்போ போயிட்டு வராளே நானும் போய் பார்க்குறேன்னு போய் பார்த்தா பண்ணி நாற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன நாற்று இது கண்டதை குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து உச்சாச்சிட்டு இருப்பாங்க போலே அப்படின்னு சொல்லி இவனும் போகும்போது ஒரு வயசான ஒரு பக்கத்தில், யூஸ்வலாக ஜென்ஸு உச்சா போகும்போது எட்டி பார்த்தாவே பக்கத்தில் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு கேஷுவலாக பார்ப்பாரு. ஸ்பெக்காக பார்த்துட்டு அந்த கிழவனை பிடிச்சிப்பான். ஏன்டா கிழட்டு பையில இந்த வயசு இருக்கிற எந்தே வந்து இப்படி நீ பார்க்குறியே, என்னுடைய அசோசியேட் சின்ன பசங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவேன், அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நாசம் பண்ணுவேன் கிராதக அப்படின்னு சொல்லி அவனை போய் இது பண்ண. அந்த வயசானவர் நான் மேனேஜரை கூப்பிடுவோம்னா, ஏய் மேனேஜரே நான் தான்டா அப்படின்னு சொல்லி அவன் கார்டில் எட்டி வச்சுட்டு அங்கே ஒரு நாஸ்தி பண்ணுவான் கஸ்டமரை பண்ணிட்டு அப்படியே அந்த கார்ட்லேயே வந்து வர பார்த்தா அந்த புக்கு வாசிக்கிறவன் அவன் பாட்டுன்னு வாசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அதை பிடிங்கிப்பான். ஸ்பெக்கா என்ன நடந்துருக்குது, இது ரெஸ்டாரண்ட்டு, இது வந்து புக்கு வாசிக்கிற லைப்ரரி கிடையாது, இங்கேயும் நீ புக்கு வாசிக்கலாம், மெனு கார்டு மட்டும் தான் நீ வாசிக்கணும், ஐ திங்க் உங்ககிட்ட பேச ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் நீ தனியாக உட்காந்து புக்கு வாசிட்டு இருக்க, வா என் டேபிள் பாயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வாசிக்கிற நபர் இப்போ அவங்க கொண்டாடிக்கிட்டே கூட்டு போய் உட்கார வைப்பான். என் ஒய்ஃப் கிட்ட பேசு எல்லாம் கரெக்டாயிரும், நான் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் தான் மிச்சல், இவனுக்கு புக்கெல்லாம் வாசிக்க தெரியாதுன்னு வந்து சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் நல்லா ரீட் பண்ணணும்னு வந்து சொல்லுவான். ஸ்பெக்கா என்ன சொல்லுவான்னா, ஆமாம் காமிக்ஸ் புக்கு இந்த செக்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் நல்லா வாசிப்பான், பொம்மை பார்ப்பான் அப்படின்றதுக்கு வந்து சொல்ல அவர் ஒரு மாதிரி மிச்சல் வந்து பார்ப்பான். இவன் பேர் வந்து ஜார்ஜினா, அது ஜார்ஜின்னு தான் எப்பவுமே வந்து ஆல்பர்ட் ஸ்பெக்கா அவங்க ஒய்ஃபை வந்து சொல்லுவான்.
சொல்லிட்டு உன் பேர் நான் வந்து கேட்டால் அப்போ தான் சொல்லுவார் இந்த புக்கு வாசிக்கிட்டு என் பேர் மைக்கேல் அப்படின்ட்டு. மைக்கேல் நீ ஜூவிஷா அப்படின்னு வந்து கேட்க இல்லைன்னு வந்து சொல்லுவார். சொன்ன உடனே சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க, ஜார்ஜியா மைக்கேல் கிட்ட பேசு, டேபிள் கான்வர்சேஷன் அப்போ நீ வந்து இன்னும் வளர்த்துக்கலாம், இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீ உட்காந்து பேசும்போது அமைதியாக இருக்கிய. சாப்பிட்ணுடி நல்லா, குடல் கிட்னி லிவர் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து ஏறும், சாப்பிடு பேசு அவங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்ல இவன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருப்பான். சரி நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் சொல்ல அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவோம், நான் வந்து நல்ல காஸ்ட்லியான பொருட்கள் தான் வந்து வாங்குவேன், நான் காஸ்ட்லியான பொருட்கள் தான் வாங்குவேன் அப்படின்னு ஜார்ஜியா வந்து மைக்கேல் கிட்ட சொல்லுவாள். அவன் என்ன சொல்கிறானோ, ஆல்பர்ட் ஸ்பெக்கர் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாள். அதை அவனும் கேட்டுப்பான். அதுக்கப்புறம் சொல்லு, உனக்கு வந்து நான் வந்து ஒரு 400 பவுண்டு பணம் கொடுப்பேன் வாரமான ட்ரெஸ் வாங்குறதுக்கு, 400 பவுண்டு பணம் கொடுப்பாரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு, 40 பவுண்டு பெட்ரோல் அலவன்ஸ்க்கு நான் வந்து கொடுப்பேன், அவன் 40 பவுண்டு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பாரு, ஆனால் எப்பவுமே நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்ல, நீயே ஏதாவது ட்ரை பண்ணாட்டி அப்படின்னும் போது அவளை என்ன பண்ணுவாள், இப்போது மைக்கேல் கிட்ட டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவாள். என்ன சொல்லுவான்னா, நான் வந்து நான் ஒரு நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட தான் போவேன். சூப்பர் கரெக்டாக சொல்கிறப்ப. அப்புறம் நான் வந்து டென்டிஸ்ட்டை நல்ல டென்டிஸ்ட்டை தான் பார்ப்பேன், அந்தாலும் நான் ஜூவிஸ் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் மைக்கில் என் பொண்டாட்டிக்கு. நான் வந்து நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது மகப்பேறு எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த டாக்டர்கிட்ட. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் எதுக்கு இப்போ வந்து இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஆல்பர்ட் ஸ்பெக்கர் சொல்ல, இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் என்ன பண்ணுவோம் மைக்கேல் கிட்ட சொல்லுவாள். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு 3 வாட்டி கிட்ட கருக்கு சிதைவு வந்து ஏற்பட்டிருக்கு, குழந்தை ஏற்பட்டிருக்கு, ஆனால் வந்து இவன் தான் ஒழுங்காக இல்ட்ரீட் பண்ணுவான்ல, எட்டி உதைக்கிறது அது இதுன்னு பண்ணுறது அவங்க பொண்டாட்டியை. ஸோ ஜார்ஜியாக்கு அந்த கரு சிதைவெல்லாம் ஏற்பட்டதுனால இதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பத்துக்க வாய்ப்பே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காரு, அது ஒரு அட்வான்டேஜ் தான், எவன் பண்ணாலும் அது சேஃப் தான், எதுவும் ஆகாது எனக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் மேட்ரு பண்ணால் கூட இவளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவளுக்கு இன்னும் கருவெல்லாம் ஃபார்ம் பண்ணாதுன்னு வந்து இவங்கிட்ட சொல்ல, மைக்கேல் கிட்ட சொல்ல ஆல்பர்ட் ஸ்பெக்கருக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், மைக்கில் எந்திரிக்க சொல்லுவான், எந்திரி நீ ரொம்ப நேரம் இங்கே உட்காந்தா உனக்கு ஆபத்து காற்று கிடைக்கும், ஏன்னா அங்கே பாரு கூட்டம் அதிகமாக இருக்கும், உன் சேரில் ஆள் உட்காந்துருவாங்க, உனக்கு இடம் கிடையாது, கிளம்பு, இதுக்கு மேலே இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க பொண்டாட்டியை திட்டுவான். இங்கே வா என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை, அதாவது ஜார்ஜியா அடிச்சுட்டு ஆல்பர்ட் ஸ்பெக்கர் கிச்சன் பக்கம் கூப்பிட்டு போய் அங்கேயும் வந்து அடிப்பான். அடிச்சுட்டு சொல்லுவான், நம்மளை பற்றி முன்னாடி அவங்ககிட்ட, அதுவும் ஸ்ட்ரேஞ்சர், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நீ இதெல்லாம் வந்து சொல்ல, நம்மளை பற்றியெல்லாம் இல்லை என்னை பற்றி தான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன்னு வந்து சொல்லுவாள். அவளை பற்றி தான் சொல்லிருக்கா, ஆனால் இவன் அவளை பொண்டாட்டியாக நினைக்கிறதுனால நம்மளை பற்றி வந்து சொல்ல, அவனை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னும் போது இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சும்மா பொய்யை அடிச்சு விடுவான். அவன் வந்து இத்தியோப்பியாக்காரன், அவங்க அம்மா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, 1 வருஷம் அவன் ஜெயிலில் வேறு இருந்துட்டு வந்தான், அவன் மூத்திரத்தை அவன் தான் குடிப்பான், இவ்வளோ தெரியும் எனக்கு அப்படின் போது, ஓ அவ்வளோ தெரியுமா, சும்மா இவன் சொல்கிறது, ஏன்னா எவனோ ஒருத்தன் அவங்ககிட்ட ஏன் சொன்னேன்னு வந்து இவன் இது பண்ணுறான்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து இவன் காமிக்க, அப்படியே வந்து மறுபடியும் போட்டு எட்டி உதச்சி, உனக்கு இங்கே வச்சு அடிச்சா கரெக்டாக ஏதோ காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டு அதை வந்து பொழப்பான். ஸோ இதோட வந்து சாட்டர்டே சம்பவமும் முடிஞ்சிடும். அடுத்த நாள் என்னாகும், அந்த சண்டே அப்போவும் வந்து ஒரு மெனு கார்டு இவர் வந்து ரெடி பண்ணிருப்பாரு ரிச்சுவல். ஸோ எல்லாமே ஒரு டே முடியும் போதும் அன்றைக்கான மெனு என்னன்னு சொல்லி அதை ஸ்க்ரீனில் வந்து காமிப்பாங்க. ஸோ சண்டே ஆல்பர்ட் ஸ்பெக்கர் என்ன பண்ணுவான், அவனுடைய இன்னொரு கேங்ஸ்டரோட இன்னொரு லீடர் மாதிரி டெரி ஃபிட்ச் அவன் பேர், அவனை கூப்பிட்டு வந்திருப்பான். எல்லாம் டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜார்ஜியாவும் அவருடைய அந்த அஃபேர் வச்சுட்ருக்காங்கல்ல மைக்கேல், இவங்க 2 பேரும் கிச்சனில் இப்போ ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க, பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு புருஷனை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கல்ல. ஆனால் அவன் எப்படி, அவன் ஆர்வக்கோளாறு, அவன் எப்படி வந்து கேட்க, அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ண நீ கேட்குறியா, சரி அது ஏன் நீ ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு வந்து ஜார்ஜியா வந்து கேட்க, நான் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே அந்த டாப்பிக்லேருந்து இவன் ஸ்கிப் பண்ணி வேறு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவான். நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து மெயின் கேரக்டர் எதுவுமே பேசலை, அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்புறம் பேச ஆரம்பித்தேன், எல்லாம் எனக்கு போர் ஆகிடுச்சு, ஓ இப்போ என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் உனக்கு வந்து நான் போர் ஆகிட்டேன் அப்படி தானே, அப்படி இல்லை, நான் அது படம் தான் அது, பட் நிஜத்தில் ஒன்றெல்லாம் நீ எனக்கு போர் ஆகாது, உன் கண் எனக்கு பிடிச்சிருக்கு ஜார்ஜியா அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே இவங்க புருஷன் ஆல்பர்ட் எப்பவுமே ஆல்பர்ட் ஸ்பெக்கர் இவளை வந்து ஜார்ஜின்னு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்து அவள் சொல்ல, அவள் என்ன சொல்லுவாள், உங்களுடைய பெண்ணி சூப்பராக இருக்குது கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி 1 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணணும்னு 2 பேரும் அந்த ரெஸ்ட் ரூம் அந்த கிச்சனில் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இங்கே வந்து என்ன ஆகும், ஆல்பர்ட் ஸ்பெக்கர், டெரி ஃபிட்ச் இன்னொரு கேங்ஸ்டர், அவன் கோரி அப்படின்ற ஒரு பிம்ப், அதாவது மாமா பையன், அவன் மிச்சல் இவனுடைய ஆளுங்க எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த கோரி என்ன பண்ணிருப்பான், பேட்ரிக்கா அப்படின்ற ஒரு பிச்சு, ஒரு மாதிரி பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருப்பான். இவங்க டேபிளில் உட்காந்து பேசும்போதே
டெரி என்ன சொல்லுவார்னா, சாட்டர்டே நைட்டு என்ன ஒரே சத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இவர் என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருன்னா, சத்தமே இல்லாமல் ஒரு பார்ட்டி பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட், அதுவும் ஷோ, ஃப்ளோர் ஷோலாம் பண்ணுவாங்கள்ல, மியூசிக் பாடுறது இதெல்லாம் டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு இவர் சொல்லுவார், இங்கே ரிச்சர்டு இருக்கார்ல, ரிச்சர்டு அந்த குக்கு, அவர் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கெலாம் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார். அவர் எல்லாமே ஆர்டிஸ்டிக்காக கலைநயத்தோடு இருக்கணும், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள் இவர். வேணா உனக்கு ஃப்ளோருக்கு தானே பண்ணோம், ஏய் மிச்சல், கோரி, இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, 4-5 ஸ்டைப்பர், அதான் அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே டீஸ் பண்ணுவாங்கல்ல, நான் அவுத்துருவேன் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பொண்ணுங்க. அப்புறம் நீ வந்து பரவாயில்ல ஏதோ வந்து பாட்டு பாடு, ஒரு ஆக்டை வந்து ப்ளே பண்ணுங்கள், டெரி என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல, அவர் என்ன சொல்லுவார், இங்கே பக்கத்தில் என் பொண்ணு உட்காந்துருக்கா, கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ண சொல்லு, ஸ்டைப்பர்ன்றதுனால கண்டபடியாக என்கிட்ட வந்து எல்லாத்தையும் காமிச்சிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்ன டெரின்னு கூப்பிடாத, என் பொண்டாட்டி தான் என்ன டெரின்னு கூப்பிடுவா, நீ மிஸ்டர் ஃபிட்ச்னே வந்து கூப்பிடு அப்படின்னும் போது, பரவாயில்ல என்னையும் ஆல்பர்ட் ஸ்பெக்கான்ட்டுலாம் என் பொண்டாடி கூப்பிட ஆல்பர்ட் தான் கூப்பிடுவா அப்படின்னு வந்து இவன் சொல்லும்போது, கோரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்ல, பேட்ரிக்கா அப்படின்ற ஒரு பிச்சு, ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரியான ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை சொல்லுவா, ஆமாம் பாத்ரூமில் இருக்கும்போது கூட உங்களை ஆல்பர்ட் தானே கூப்பிடுவா அப்படின்னு வந்து கலாய்ப்பா. இப்போ இவங்க இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறது தான் அவன் கிளம்பிட்டா ஜார்ஜியா, அதை குத்தி காமிக்கிற விதமாக அந்த பேட்ரிக்கா வந்து சொல்ல, ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து கோரியை திட்டுவான், அந்த ஓர் நீ கூப்பிட்டு வந்தல ஒரு வாயமோட சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, அவள் வந்து அமைதியாக இருப்பாள். இவர் என்ன சொல்லுவார், டெரி கொஞ்சம் சத்தமே இல்லாமல் எல்லாம் பண்ணுங்கள், 90 வயசு வரைக்கும் நான் காது போகாமல் இருக்க பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜ் அந்த ஃப்ளோர் ஷோ வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது, சரி டான்ஸ் ஆடுவியாமா அப்படின்னு வந்து கேட்பார் டெரி வந்து பேட்ரிக்காவை. நான் ஆடுவனே அப்படின்னு வந்து அவள் சொல்லும் போது அதை அலோவ் பண்ண மாட்டான் ஆல்பர்ட் ஸ்பெக்கா. இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் அலோட் கிடையாது அப்படின்னும் போது கோரி வந்து காண்டாவான், இது நான் வீட்டிலே தின்னுருப்பேன், அட்லீஸ்ட் ஃபுட் பாய்சனாவது ஆகாமல் இருக்கும், இங்கே சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகிடும்ன்ற மாதிரி. ஆல்பர்ட் ஸ்பெக்கா சொல்லுவான், என் ஹோட்டலில் அப்படிலாம் நடக்காது, ரிச்சா நம்ம கிச்சனை எப்பவுமே வந்து சுத்தமாக தான் வச்சுருப்பான், எங்கே நான் போய் விசிட் பண்ணிட்டு வரட்டேன் அப்படின்னு வந்து டெரி கேட்க, சரி கோரி உன் ஆளை, அதாவது உன் ஓர் நீ கூப்பிட்டு வந்தல பேட்ரிக்கா, அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு டெரியும் கூப்பிட்டு நீ வந்து போ அப்படின்னும் போது, டெரி நான் சொல்லுவார், இல்லை அந்த பொண்ணை நான் மட்டுமே தனியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரியும் பேட்ரிக்காவும் இப்போது கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் இங்கே கிச்சனில் ஜார்ஜியாவும் மைக்கிளும் வந்து இப்போது அங்கே கசமுசா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்பர்ட் ஸ்பெக்கா என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் இப்போ ஃப்ளோர் ஷோ பண்ண போகிறாங்கல்ல, டேய் அவள் தான் நீங்கள் தின்னது போதும், கிளம்புங்க, இந்த இடம்லாம் எனக்கு காலியாக இருக்கணும். அந்த கஸ்டமர்லாம் எந்திரிக்க மாட்டாங்க, இப்போ தான் சாப்பிட இது பண்ணோன்னா, அப்படியா இந்தா வாயிலே ஊற்றி அப்படின்னு சொல்லி வாயில் வந்து ஊற்றி அதெல்லாம் அடைக்க பார்ப்பான், தின்ட்ட கிளம்பு அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணுவான். பேட்ரிக்காவும் டெரியும் வேறு போகிறாங்கல்ல, டெரி வந்து கேட்பார் பேட்ரிக்கா கிட்ட, உனக்கு கோரி எவ்வளோ காசு தரான் அப்படின்னு வந்து கேட்பார். காசெல்லாம் தரமாட்டான், அப்புறம் எது கூட சுற்றுற, இல்லை திங்கிறதுக்கு சோறு இதெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி தருவான், அவள் தான் நான் பேக்கெட் பண்ணி கூட தரல இல்லை அப்படின்னு வந்து அவள் சொல்ல, சரி நான் பேக்கெட் பண்ணி உனக்கு தரேன், அதுக்கு நான் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு வந்து அவள் கேட்க, அதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏற்கனவே வந்து ஒரு பிச் மாதிரி தானே, அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அவளை குனியை வச்சு இவன் வந்து வேலை செய்ய பார்ப்பான் டெரியும் பேட்ரிக்காவை. பேட்ரிக்கா வந்து அவள் கிச்சன் ஒரு விண்டோ வழியாக ஒரு சம்பவத்தை பார்த்துருவா, அதாவது மைக்கிளும் ஜார்ஜியாவும் வந்து ஒன்றா இருக்குது. அவள் வந்து டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன்னு வந்து சொல்ல, இல்லை 1 நிமிஷம் அப்படின்னு அவன் கேட்க, இல்லை 30 செகண்ட்ஸாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறத பேட்ரிக்கா வந்து நோட் பண்ணி டக்குன்னு திரும்பிடுவான். டெரி வந்து எசக்கு பசக்கா வந்து செவுத்தாண்டை குத்திக்கிற மாதிரி இருக்கும், ஐயோ ஏன்டி இப்படிலாம் வந்து உன்னை வச்சு நான் வந்து பண்ணணும்னு நினச்சினேன், உனக்கு டெரியோட ரேட்டிங் 1 ஸ்டார் தான் இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு, சரியா, அது கூட உன் அழகுக்கு நான் தரல, நீ எல்லா சமயமும் அவைலபிளாக இருக்கல்ல, அந்த ரீசன் தான் அந்த 1 ஸ்டாரும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் அல்டிமேட் டைலாக் அப்படி சொல்லிட்டு, இல்லை சர்ப்ரைஸ் அதனால தான், சரி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரி அங்கேருந்து கிளம்பிடுவான். இவன் கோரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் போனவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேட்ரிக்கா வந்து பார்த்தா, பேட்ரிக்கா சொல்லுவா, எங்கடி போனேன்னு வந்து கேட்கும்போது, சம்பாதிக்க போனேன், இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சேன், அதனால் நம்ம இன்னும் கூட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாள். என்ன கண்டுபிடிச்சானா, இப்போது ஆல்பர்ட் ஸ்பெக்காவோட ஒய்ஃப் வந்து அஃபேர் வச்சுருக்கான்றதை, அப்படியே ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஒய்ஃபு, அதாவது ஜார்ஜியா மைக்கிள் அப்படியே நாசுக்கா கலந்து அங்கே வந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் மண்டே என்ன ஆகும், ஆல்பர்ட் ஸ்பெக்கா புலம்பிக்கிட்டே வருவான். இந்த கேப்பில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மண்டேவும் சரி ஜார்ஜியாவும் மைக்கிளும் மறுபடியும் கிச்சனில் வந்து செக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவள் டண்டடா அப்படின்னு வந்து ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்போம், அதை ரிமூவ் பண்ணால் இப்படி அவுத்து காமிச்சா உள்ளே வெறும் ப்ராவும் ஜட்டியும் மட்டும்தான் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் கொஞ்சம் அட்வான்ஸாக நான் வந்து வந்துட்டேன், நம்ம வேறு எங்கன்னா பண்ணலாமே அப்படின்னு வந்து மைக்கிள் கேட்க, ஐயோ அது ரொம்ப ரிஸ்க்கு, ஆல்பர்ட் ஸ்பெக்கா தேடாத இடமே அவன் மூக்கு கீழே தான், அவன் மூக்கு கீழே நம்ம வந்து மேட்ரு பண்ண தான் நமக்கு சேஃப், அதாவது அவன் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவன் வந்து ஒய்ஃப் எதுவும் பண்ண மாட்டான்னு அவன் நம்புவான்ல, வெளியில் போனால் நம்ம காணும் தேர்னா அவன் வலை போட்டு அவனை வந்து போட்டு தள்ளுறோன்னு சொல்ல, சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை அப்படின்னு 2 பேரும் ஜாலியாக வந்து அங்கே இருப்பாங்க.
இப்போது ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து ஒய்ஃப் இங்கே வந்துட்டா அவன் அடியாளுங்க, அவன் கூடவே வந்து பேட்ரிக்கா, கோரி எல்லாரும் வேறு வருவாங்க. போலீஸ் வேறு அங்கே ரவுண்டு கட்டியிருக்கோம் அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை. ரீசன்னா அவன் ரெஸ்டாரண்ட் சுற்றி அந்த 2 வேன் வந்தது இல்லையா, ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க தேர்ஸ்டே. அப்போவே 2 வேனில் கறி நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தான். அது ரிச்சர்ட் ஏற்றுக்கல. அது இப்போ அழுவி போய் ஒரே நாற்று தான். அது கம்ப்ளைண்ட் வந்தது, செக் பண்ணலாம்னு வந்தால் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்காரங்களும் அது அவங்களது அப்படின்னு ஏற்றுக்க மாட்டுறாங்க, பொறுப்பேற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ போலீஸ் அதை அகற்றுறதுக்காக என்னடா இங்கேருந்து நாற்று வருதுன்னு ஓப்பன் பண்ணி ஒன்றா நோட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக ஈமோக்கி ஒரு மாதிரி புழுவாக இருக்கும். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது ஆல்பர்ட் வந்து திட்டிகிட்டு இருப்பான் கோரியை. முதல்ல இந்த பொண்ணை விட்டொழி, இவள் எப்பவுமே கூட வச்சுருந்தா இவளை வச்சு எப்படி நம்ம தொழில் பார்க்குறது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு பேட்ரிக்கா வந்து சொல்ல, நம்ம டெரிக்கிட்ட வரை இவள் வந்து எசகு பிசக்காக நடந்திருக்கா, அவனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல இவ அப்படின்னும் போது அவள் திட்டுவா, அவன் பண்ணி மாதிரி ஒரே நாற்று அடிக்கிறான், அவன் பக்கத்துலேயே போக முடியல, ஸ்வெட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்ல, ஆமாம் இவன் ரொம்ப ஒழுக்கம், வந்து வேர்ஜின்னு, இவளுக்கு அப்படியே வந்து மெழுகு வத்தி கையில் கொடுங்க, தேவதை மாதிரி சுற்றிட்டு இருப்பான். ஏய் அவன் சொன்னால் படுக்கணும், அவன் எவ்வளோ டீசெண்டான ஆள் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, உடனே அந்த பொண்ணு வந்து ஏன் அப்படிலாம் வந்து பேசுகிற, அவன் சரி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆல்பர்ட் பக்கம் கோபத்தில் இவளை போட்டு அடிப்பான். அவன் ஏற்கனவே பொம்பளைங்கனாவே மதிக்க மாட்டான்ல. பேட்ரிக்காவை வந்து அடிக்கும் போது அவள் வந்து சொல்லுவாள், இப்போ புரியுது எனக்கு, உன் பொண்டாட்டி ஏன் வந்து உன்னை மதிக்க மாட்டா, உனக்கு தெரியாமல் அஃபேர் வச்சுருக்கா அப்படின்னு. என்னடி சொல்ல வர, ஆமாம் கிச்சனில் போய் பாரு உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்ட்டு, அந்த புக்கு வாசிக்கிறான்ல ஒருத்தன், அவன் கூட தான் வந்து அவள் சுற்றிட்டு இருக்கா, அவள் பண்ணுறதை நான் வந்து பார்த்தேன் அப்படின் போது கோவத்தில் இவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு ஃபோக் இருக்கும், அதை எடுத்தா வாயிலே வந்து ஒரு குத்திடுவான், அப்படியே வந்து சொருவிக்கும். சொல்லிவிட்டா கோரி வந்து ஐயோன்னு வந்து அவன் பேட்ரிக்கா வந்து பார்க்க, ஆனால் நடந்தது எதுவுமே இப்போ எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து என்ன பண்ணுவான், டவலெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அவனால் ரொம்ப நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஜார்ஜியா எங்கே ரிச்சர்டு வந்து கிச்சனுக்கு வந்து நுழைஞ்சு இதுக்குள்ளே ரிச்சர்டுக்கு தெரிய வந்துடும், ஐயோ இங்கிருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. ஜார்ஜியாவும் மைக்கிளும் 2 பேரையும் வந்து இங்கே இருக்காதீங்க, நம்ம வேணால் போய் முன்னாடி நிற்கலாமா அப்படின்னு வந்து மைக்கிள் கேட்பான். புருஷன் என்ன பண்ணுற போகிறான், சரி நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல, நீ போய் நின்னா போட்டு தள்ளுவான் தேவையில்லை அப்படின்ட்டு ஜார்ஜியா சொல்லும்போது ரிச்சர்ட் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேரையும் ஃப்ரீசர் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் வந்து அனுப்பிச்சிடுவார். நான்வெஜ்லாம் வச்சு அடைச்சி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் ரூமு. 5 நிமிஷம் இங்கே இங்கே இருங்க, நான் அதுக்குள்ளே எதனா சமாளிக்க பார்க்குறேன். 5 நிமிஷத்தில் நம்ம செத்துருவோமே அப்படின்னா வேறு வழி இல்லை, நீ வெளில வந்தாலும் செத்துருவேன், சமாளிக்க பாரு, பொழிச்சிருந்தா வேணா உங்களை காப்பாற்ற பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் உள்ளே தள்ளிட்டு இவன் வெளில போய் நிற்க, ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து புலம்புவான் கிச்சனில், அங்கங்கே தேடி பார்ப்பான் இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களான்ட்டு. எங்கேயுமே வந்து அவங்க கிடைக்காத மாதிரி இருக்கும்போது அப்படியே கத்திக்கிட்டு பிளேட்டெல்லாம் வேறு தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு, என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு வந்து ரிச்சர்ட் கிட்ட கேட்க, அது என்னுடைய இது கிடையாது, அது என் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா, எங்கே போனான்னு தெரியல, எவன் டே அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவன் அப்படியே வந்து கொன்று தின்னுருவேன் குத்தி தின்றுவேன் அப்படின்னு வந்து இவன் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி நடக்கும்போது அவன் கொஞ்சம் கூலாகி போன மாதிரி இருக்கும். ரிச்சர்ட் என்ன பண்ணுவார்னா, ரிச்சர்டோடைய ஆள் சமையல் ரூம்லேயே இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அந்த வேனில் ஃபுல்லாக அழுகுன பொருளெல்லாம் இருக்குல்ல, அதை கிச்சன் பக்கத்தில் ரிவர்ஸில் ஓட்டி வர வச்சுருப்பார். அதில் இவங்க 2 பேரும் ஏற சொல்லுவார். வழியே இல்லை, எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்ல, மைக்கிள் சொல்லுவான் எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு போது, சரி வாங்க அதில் ஏறுங்க, அங்கே போய் நம்ம பையன் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து உள்ளே அனுப்பிச்சிடுவான். இவன் ஃபஸ்ட்டு ஏற மாட்டேன் தான் சொல்லுவாள். ஜார்ஜியா ஒரே நாத்தம், அந்த ரூம் அதிலேயே வந்து அடைச்சி எப்படியோ வந்து மைக்கிள் ஒரு இடத்த சொல்லியிருப்பான், அந்த இடத்துல போய் இறக்கி விட்ருப்பாங்க. இவங்க 2 பேர் பாத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு நிர்வாணமாக இருப்பாங்க. அப்படியே நடந்து வரும்போது வந்து கேட்பா, இந்த இடம் சேஃபானு வந்து கேட்பா. ஏன்னா இவங்க போன இடம்னு பார்த்தா ஃபுல்லாக புக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, அந்த டெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க, புக்ஸ் டெபாசிட்ரி, எல்லாமே குடோன் மாதிரி சேர்த்து வைக்கிற ஸ்டாக்காக வச்சுருக்கக்கூடிய இடம். இது சேஃபானு வந்து கேட்க, உன் புருஷன் புக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை, அப்போ இது சேஃபு தான் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இங்கே பாரு புக்ஸாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் நீ வாசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் புக்ஸ் வச்சுருந்தா மொத்தமே வாசிச்சிருக்கணுமா அப்படின்ட்டு அவன் கிச்சன் இருக்கிறது மற்ற இருக்கிறதெல்லாம் காமிப்பான். பார்க்க இந்த இடம் பழசு மாதிரி இருந்தாலும் சூப்பரான வியூ கிடைக்கும் அப்படின்னு அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா சூப்பரான வியூ கிடைக்கும். 2 பேரும் பக்கத்தில் வருவாங்க. போர் அடிக்கலையா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்க, அவன் சொல்லுவான், இல்லை இது ஒரு ஹாப்பினஸ் தான். எதனால் அப்படின்னு வந்து போது, புக்ஸை வந்து நம்ம கண்டுக்கலனா கூட அது மைண்ட் அது மாற்றிக்காது, எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். பட் இவன் அப்படி கிடையாதுல்ல, என்ன நீ கண்டுக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அது எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான், எனக்கு இப்போ கிஸ் வேணும் அப்படின்னு கேட்பா. 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே ஒன்றா உட்காந்து நைட்டு செக்ஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து இங்கே ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து தேடிட்டு இருப்பான், என் பொண்டாட்டிக்கானோ அவளை கூட்டு போனவன் அந்த மைக்கிள் எங்கே இருக்கான் அப்படின்னு தான் வந்து அவன் யோசிச்சுட்டு இருப்பான். நைட்டு ரிச்சர்ட் என்ன பண்ணுவார்னா, அவங்களுடைய கிச்சனில் ஒரு பையன் பாட்டு பாடிட்டே வெசல் வாஷ் பண்ணுவான்ல, அவன் பேர் பப்பு, அவங்ககிட்ட சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பார். அவனும் அந்த புக் டெபாசிட்ரிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பான். இவங்க வந்து சாப்பிட இருக்கும்போதே அந்த பையனை பார்த்து கேட்பாங்க,
இவர் ரிச்சர்ட் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்கும்போது ரிச்சர்ட் வந்து பான் அப்படைட்னு சொன்னார்னு சொல்லுவார். ஏன்னா ரிச்சர்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ இருந்த மக்கள் அடித்தட்டு மக்களெல்லாம் வந்து ரொம்ப அந்த அரசர் ஆட்சி வந்து ரொம்ப கொடுமையாக வந்து ட்ரீட் பண்ணிச்சு. அதுக்கு கீழ்த்தட்டில் அடுத்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பீப்புளு, அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கக்கூடிய லீடர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து சலுகைகள் அதிகமாக இருந்துச்சு. பட் காமன் பீப்புளுக்கு வந்து அந்த வரியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அனுமதிக்கப்படாத நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த பீப்புளெல்லாம் சேர்ந்து புரட்சி பண்ணாங்க. அரசராட்சியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பித்தாங்க. கையில் மாட்டவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய லேவிஷாக இருந்த விஷயங்கள், பணக்காரங்க மட்டுமே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அதுக்கப்புறம் சாதாரணமாக சிம்பிளிஃபைடாக எல்லோரும் டின்னர் சாப்பிடும்போது இந்த பான் அப்படைட்னு சொல்கிற ஒரு அந்த ஃப்ரேஸ், அந்த ஒரு வாசகம் ஒரு வழக்கத்துக்கு வந்துச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லபடியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்களுக்கு உணவு அமையட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்து இதுதான் அது. அதை வந்து சொன்னார் அப்படின்னு அந்த பப்பு பையன் வந்து சொல்லுவான். ரிச்சர்ட் இது தான் சொன்னார் உங்ககிட்ட, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எதுவும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவன் பார்வைலாம் எங்கே இருக்கும்னா அந்த புக்ஸ் மேலேயே இருக்கும். மைக்கிள் சொல்லுவான் பப்பு கிட்ட, உனக்கு என்ன புக்கு தேவைன்னு எடுத்துகிட்டு போடா, அப்புறம் வேணா கூட நீ திருப்பி கொடுக்கும்போது அவன் ஒன்று ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். இவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த தட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பும் போது மிச்சலும் ஆல்பர்ட் ஸ்பெக்காவும் இந்த குட்டி பையனை பிடிச்சிருவாங்க வழியில். பிடிச்சிட்டு ஓ சாப்பாடு எடுத்துகிட்டு போனியா, எங்கே எடுத்துகிட்டு போனேன் சொல்லுன்னு அந்த சின்ன பையன் போட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பிளேட்டை வந்து மோந்து பார்ப்பான். இது இவளுக்கு பிடிச்சிடுச்சு தான், இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கேன், சாக்லேட் அவளுக்கு பிடிச்சது, டவல், அவளோட லிப்ஸ்டிக் இதில் இருக்கு பாரு, பாட்டில் ஒயினு எங்கடா சொல்கிற அப்படின்னு அந்த சின்ன பையன் வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னுவான். பட்டன் ஒன்றா எடுத்து ஆல்பர்ட் ஸ்பெக்கா அந்த குட்டி பையனோட வாயில் வந்து போடுவான். அவன் உடம்புல இருக்கிற ஷர்ட்டில் இருக்கிற ஒன்றா அவுத்து பட்டன். இப்போ பட்டன்லாம் எதுவுமே இல்லை, பெல்லி பட்டன் மட்டும்தான் இருக்கே, தொப்புள் கொடி, அதையும் பிச்சும் வாயில் போட்டுருவான். ஒழுங்காக சொல்லணும், அப்பவும் சொல்ல மாட்டான். அப்படியே அங்கே கை வைக்க அவன் வந்து அலறி அடிச்சுட்டா அப்படின்னு வந்து படுத்துருவான். அவன் மிச்சில் மற்ற ஆளுங்களாம் சொல்லுவாங்க அவன் வந்து இது ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, அதுக்கப்புறம் வந்து உண்மை தெரியாமல் போயிட போகுது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இந்த பையனை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்கிடுவாங்க இந்த பையனை. ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்தாலே அதில் புக்கு இருந்திருக்கும். அது ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஒரு புக்லேயும் வந்து இது எந்த இடத்துல அந்த புக் டெபாசிட்ரின்னு அந்த சீல் மாதிரி இருக்கும்ல, அட்ரஸ் எல்லாமே, அதை கண்டுபிடிச்சிட்டு ஓகே எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுப்பான். அவருடைய ஒய்ஃப் ஜார்ஜியாவும் மைக்கிளோட அட்ரஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மிச்சலு அப்புறம் ஆல்பர்ட் ஸ்பெக்கா அந்த புக் டெபாசிட்ரிக்கு வந்து போக பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அடுத்த நாள் அவள் கேட்பா ஜார்ஜியா எங்கே பப்பு வரல அப்படின்னு கேட்டால் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இந்த மாதிரி ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து அவனை இது பண்ணான், அப்போ அவன் சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன், அட்ரஸ் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல நான் அவன் உடனே பார்க்கணுமே அப்படின்னு வந்து ஜார்ஜியா சொல்லுவாள். இல்லை வேண்டான்ற மாதிரி தான் ரிச்சர்டும் சொல்லுவார். ஆனால் அவள் கேட்க மாட்டான், என்னை இப்போ நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை அப்படின்னும் போது சரி வா அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் என்ன பண்ணுவார்னா ஜார்ஜியாவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு பப்பை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். இப்போது மைக்கிள் மட்டும் தனியாக இருக்கான் அந்த புக் டெபாசிட்டரில். மிச்சல் ஆல்பர்ட் ஸ்பெக்கா உள்ளே நுழைஞ்சிட்டு அவனை அப்படியே பிடிச்சி மிச்சல் அவனை அப்படியே இது பண்ணும்போது சொல்லுவான், உன்னை அடுத்த வாட்டி எதனா ஒரு விஷயம் செய்யும் போது அந்த பேரா ஆஸ்ட்ரி சாப்பிடணுன்னு வந்து சொன்னனே, இவன் கொட்டையை பிடிங்கி நீ சாப்பிட்றியாப்போ அப்படின்னு வந்து ஐயோ வயசானவன் அப்படின்னு வந்து அவன் சொல்ல, ஓ அப்போ சின்ன வயசுக்காரனாக இருந்தால் பிடிங்கி வந்து தின்றுவேன் அப்படின்னு வந்து சொல்ல அவன் வந்து அப்படின்னு யோசிப்பான். ஆனால் ஆல்பர்ட் ஸ்பெக்கா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பாஸ் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வந்து மிச்சல் கேட்கும்போது இவன் சொல்லுவான், இல்லைடா இவன் தலைமுடியை பிடிச்சி இவன் தலையை நிப்பாட்டேன் அப்படின் போது தலையில் முடியலை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு வந்து அவன் கேட்பான். ஏன்னா மைக்கிளோட கொஞ்சம் வழுக்கு தலையாக தான் இருக்கும், தலையில் முடியலையே, அதுதான்டா எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஒரு யங்ஸ்டரு அவனை பார்த்து ஒரு லவ் அஃபேர்னு நம்ம போனவட ஒரு கிழட்டு பையன் என் வயசு இருக்கிறவன், ஆமாம் உன் வயசு இருக்கிறவன் என்ன அப்போ அப்படின்னா நான் புருஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்போ புருஷன் லவ்வராக இருக்கக்கூடாதா, ஏதாவது ஒன்று தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்க மக்கள் மிச்சல் அதுக்கு வந்து ஸ்பெக்கா சொல்லுவான், இந்த மிச்சல் நீ எப்படி தெரியுமா, சரியான நேரத்தில் தப்பான விஷயங்களை பேசுறதுல நீ கெட்டிக்காரன்றதை நான் கேரண்டியாக சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன தான் பண்ணுறது, இவனுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாவு கொடுக்கணும், நம்ம ஸ்டைலிஷாக பண்ணணும், ஏதோ செக்ஸ் பண்ணான்றதுக்காக அந்த மாதிரி விஷயமா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும், புக்கெல்லாம் எடுத்து அவன் வாயிலே அடித்து அவன் தொண்டையில் வந்து இறக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அடித்து அவனை வந்து சாவடிச்சிருவாங்க. இப்போ மைக்கிள் காலி, ஸ்பெக்கா வந்து அந்த பாடி அப்படியே விட்டுட்டு அவனும் மிச்சலும் வந்து அவங்க இதுக்கு வந்து போவாங்க. அங்கே போய் புலம்பிட்டு இருப்பான். அங்கே என்ன சொல்லுவான்னா அங்கேயும் வந்து இவன் சாப்பாடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவான். இது வந்து ஃபிஷ்ஷு, ஸோ இது எப்படி சாப்பிட்னா இந்த தலையை அப்படியே வந்து உடச்சி இதனுடைய கால் மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் பிச்சு அது உடம்பு கொஞ்சம் இது பண்ணால் அப்படியே அது வந்து சாஃப்டாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும் போது அவங்க ஆளுங்கள்லாம் சோகமாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம அந்த மைக்கில் அப்படியே விட்டு வந்துட்டுமே, அப்படியே கொளுத்திருக்கணும் அப்படின்னும் போது எதுக்கு கொளுத்தணும், அது எவிடன்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது ஜார்ஜியா பார்க்கணும் ஜார்ஜி பார்க்கணும் அப்படின்னா அவள் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு அவங்க ஆளுங்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஒர்த்து இல்லையான்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து
அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்குமெண்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு நான் ரிச்சர்டை கூப்பிட்றேன், அவன் தான் இதுக்கெல்லாம் உடனே அந்த ரிச்சர்ட் வாடா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஸ்பெக்காக்குள்ள ரிச்சர்ட் தைரியமாக வருவான். வந்துட்டு நீ தானே அப்படிலாம் கூட்டி கொடுத்த அப்படின்னும் போது நான்லாம் எதுவுமே பண்ணல, உன் பொண்டாடி தான் வந்து இப்படி போனேன், இந்த ரெஸ்டாரண்ட் இதுக்கப்புறம் இருக்குதான்னு பார்க்குறேன், நான் இது இல்லைனா உனக்கு எப்படி வேலை, உன்னை எவனும் மதிக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்ல, இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, இது எதனா பண்ணால் உன் சாப்பாட்டிலே நீ வந்து மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி, உனக்கு திங்கிறதுக்கு யார் சோறு கொடுப்பா அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க ஆளுங்களும் வந்து ரிச்சர்டுக்கு சப்போர்ட் தான். ஆல்பர்ட் ஸ்பெக்காவை தனியாக கூட்டின்னு போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறேன், இவங்களுக்கும் சோறு தேவையில்ல, அப்படியே ஆல்பர்ட் ஸ்பெக்காவை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் புல்டோஸ் எடுத்துன்னு வந்து இடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். ஆல்பர்ட் ஸ்பெக்கா வந்து இவங்க கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் போன ஜார்ஜியா என்ன பண்ணுவா, ரிட்டன் வருவா, வந்து மைக்கிள் செத்து கிடக்கிறத பார்த்து அழுவா, மைக்கேல் அப்படின்னு அழுவா. அழுதுட்டு அவன் பக்கத்துலேயே படுத்துப்பான், அவன் பாடின்னு கூட அவன் நினைக்க மாட்டா, எனக்கு கிஸ் பண்ண மாட்டான். சரி நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து அவள் சில டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லுவாள். நான் அவங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் வேறு யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி குட் நைட்டுன்னு வந்து தூங்குவான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலும் பணம் தான் இருக்கும். இப்போது யாரும் சாப்பாடெல்லாம் வராதில்ல, நானும் தான் போய் சமைக்கணும்ல, நீ எந்திரிக்க மாட்டேல்ல, நான் இது முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் அப்போ சொல்லலை, எப்படியும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு இது நீ கவனின்னா ஒரு விஷயத்த சொல்லுவாள். ஆல்பர்ட் ஸ்பெக்காவை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காதான். அவள் வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எப்போ சாப்பிட்டு இவங்க வெளில போனாலும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கார்லேருந்து இவங்க போய் இறங்கினதுக்கப்புறமே குளிக்கிறதுக்காக நல்லா ஹாட்டாக தண்ணியெல்லாம் போட்டு இருந்துப்பான் போல். இவ தான் ரெஸ்ட் ரூமில் அவனுக்கு வந்து தொடச்சி விடுறது, டவலெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து படுக்கும்போது கூட ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான், சூட் கேஸ் மாதிரி, அதில் சில டூல்ஸ் இருக்குமா, சில எக்யூப்மெண்ட்ஸு, அதாவது டூத் ப்ரஷ்ஷு, உட்டன் ஸ்பூனு, கட்டையில் இருக்கிற ஸ்பூனு, அப்புறம் பிளாஸ்டிக் ட்ரெயின், இந்த மாதிரி சில இதெல்லாம் அதை யூஸ் பண்ணி அவளே ஸ்டிமுலேட் பண்ணணும்னு வந்து அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுவானா. இவளே அதை வச்சு குத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வலி கம்மியாக தான் இருக்கும். இவ அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அவனே வந்து குத்தி இது பண்ணுவானா. அப்போது ஒரு சமயம் வந்து புரிஞ்சுக்கிட்டா ஒரு விஷயத்த, அவனுக்கு பொண்ணுங்க மேலே ஒரு மரியாதையும் கிடையாது, என் மேலே லவ்வும் கிடையாது, இவன் தேவையில்லைன்னு சொல்லி நான் வந்து 4 வாட்டி மேலே வந்து ஓடி போயிருக்கேன். அதில் ஒரு வாட்டிலாம் வந்து பெல்ஜியமில் ஒரு பிளேஸ், அந்த பிளேஸுக்கும் போயிருக்கா கப்பல் பிடிச்சி. அங்கேயும் வந்து ஹாரிஸ், அதாவது ஸ்பெக்காவோட ஆள், அவன் மற்றவங்கலாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க இவளை, திரும்பி போகலான்னு சொல்லி ஸ்பெக்கா அப்படியே அழுதுருக்கான், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் என் கூட வேறுன்னு சொல்லி இது பண்ணிருக்கேன், நானும் நம்பி வந்தேன், போட்லேருந்து இவன் வந்து இறங்கணுன்னா போட்டு என்னை அடின்னு அடிச்சாங்க, என் உடம்புல அங்கங்கே நீ தலைமணி பார்த்துருப்பேன், ஆனால் உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, அவனை நம்ம ஏதாவது பண்ணணும், பழி வாங்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்படியே அந்த பாடியை பார்த்து சொல்லுவாள். ஆக்சுவலாக அவள் பேசுகிறதெல்லாம் வந்து 4th வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நமக்கே ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். இது பேசி முடிச்ச உடனே இவன் என்ன பண்ணுவான்னா போய் ரிச்சர்ட் கிட்ட போவாள். ரிச்சர்ட் கிட்ட போய் ரிச்சர்டுன்னு சொல்லுவாள். கிச்சனில் அவர் இருப்பார், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, இல்லை நீ வந்து மைக்கில் வந்து குக் பண்ண, நீ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணுவல்ல, அவர் நல்லா டேஸ்ட்டாக இருப்பார், அவர் லன்ச்சு டேஸ்ட்டாக இருக்கும், அவரோட ஹார்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும்னா என்னென்ன டென்ஷன் அவர் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, உட்கார் சிட் டவுன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இவன் அமைதியாக வந்து உட்காருவான். உட்காந்த உடனே அவர் ரிச்சர்ட் வந்து கவனிப்பார். இவன் கேட்பா, நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் டேக் வந்து இது இவ்வளோ ரேட்டுன்னு எப்படி வந்து சொல்கிறீங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிஷ் வந்து எது அப்படின்னா, எதாக இருந்தாலும் பிளாக் கலரில் இருந்தால் அது வந்து காஸ்ட்லியாக வந்து நாங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு கிரேப்பாக இருந்தாலும் சரி, பிளாக் கரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரேட் அதிகம். ஏன் அதிகம்னு வந்து கேட்பா. ஏன்னா அதெல்லாம் வந்து கருப்பாக இருக்குது, கருப்புனாவே டெத்து, மனுஷனுக்கு டெத்தோடு தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. சாப்பிடும் போது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து அந்த கருப்பை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க, அதுக்கான ரேட்லாம் அதிகம். இதே வந்து டைட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மாயைக்கும் ஒரு ரேட் வைப்போம், இதெல்லாம் இல்லை அதுதான்னு சொல்லி இப்படி ஒரு ரேட்டு, இது டைட்டுக்கானதுன்னா 30% அவங்க வந்து விலையை உயர்த்தி கேட்பாங்களாம். இதே பாலுணர்வை தூண்டுற மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணோம், அதுக்கு 50% ரேட்டை வந்து நம்ம உயர்த்தி சொல்லுவோம். அப்படிங்கும்போது உன்னுடைய ஆள் மைக்கிளுக்கெல்லாம் அது தேவைப்படல. ஏன் தேவைப்படல, ஏன் உனக்கு தெரியாத உண்மையாக லவ் பண்ணி, ஏன்னா அவர் வந்து ஈஸியாக டெம்ப்ட் ஆகிடுவார். லவ் இருந்தால் அதுக்கு எதுக்கு பாலுணர்வுக்கு டெம்ப்ட் பண்ண ஒரு விஷயம் தேவை, தானாக வந்து நடக்கத்தானே போகுது, நீ பார்த்துருக்கியா, ஆமாம் நீ பார்க்குற மாதிரி தானே பண்ண அப்படின்னு வந்து ரிச்சர்ட் சொல்லுவார். ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, யாராவது பார்த்தா தான் நான் வந்து கனவுல இது பண்ணல, நிஜமாகவே எனக்கு லைஃப்பில் நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் செம்ம டைலாக். அப்புறம் நாங்கள் பண்ணுறத பார்த்தியே உனக்கு ஜெலஸாக இல்லையா அப்படின்னு வந்து அவள் கேட்பான். ஏன் ஜெலஸ் பண்ணோம், இல்லை கூட வந்து நீயும் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிருப்பல்ல, இப்போ அவன் இல்லை, அவன் பண்ண மாதிரி நீ என் கூட பண்ணுறியா அப்படின்னு வந்து அவள் வந்து ட்ரெஸ் எப்படி வந்து அவுத்து காமிக்க பார்ப்பான். ரீசன் என்னன்னா சமைக்க சொல்ல வைக்கிறதுக்கு, மைக்கிலே வந்து சமைக்கணும், இவன் எப்படியாவது வந்து ரிச்சர்ட் வந்து சமைக்கும் போதே என்னது இது மூடு அப்படின்னு வந்து சொல்ல, அவன் எப்படியாவது சமையன், உன்னை எப்படி வற்புறுத்தி பண்ண வைக்கிறது எனக்கு வந்து தெரில, இது சமைச்சா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் யார் சாப்பிட வருவா அப்படின்னு வந்து அவர் கேட்பார். அண்ட் நீயும் இதை சாப்பிடணும், அவனுடைய கறியை சமைச்சு சாப்பிட்டு நீ இருந்தால் மட்டும் உன் கூடவே அவன் இருந்துட போகிறானா என்ன,
அதெல்லாம் சும்மா அப்படின்னு வந்து சொல்ல, நான் சாப்பிட போகிறதில்ல, நீ எப்படியாவது இந்தா உனக்கு வந்து 11,000 பவுண்டு நான் சேர்த்து வச்சது ஆல்பர்ட் ஸ்பெக்கா கொடுத்துருந்தா இதை எடுத்துக்கோ, எப்படியாவது சமைனா. பின்ன யார் சாப்பிட போகிறா? ஆல்பர்ட் ஸ்பெக்கா சாப்பிட வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். உடனே அவன் காசெல்லாம் திருப்பி கொடுத்து நான் சமைக்கிறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் வந்து ஒத்துக்கிட்டோன்னா இப்போ மெனுவில் வந்து என்ன போடுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸு, ப்ரைவேட் பார்ட்டி மட்டும்தான் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரையெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஆல்பர்ட் ஸ்பெக்காவுக்கு மட்டும் அந்த இன்விடேஷன் கார்டு போயிருக்கும். அவன் வருவான் அவங்க அம்மாவையும் மிச்சலையும் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா இவனுடைய ஆளுங்க மற்றவங்கலாம் கோச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்க 2 பேர் மட்டும் வருவாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா அந்த கார்டை பார்த்துட்டு என்ன ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ஏதோ வந்து பார்ட்டின்னு போட்டிருக்காங்க, நமக்கு மட்டும் தான் இன்விடேஷன் கொடுக்குங்க, அதுவும் குவாலிட்டியாக ஒரு கார்டு பண்ணிருக்காங்களா பாரு, அதை வேறு பிச்சு போட்டு இப்படி வந்து வருவார். வந்துட்டு வந்தால் இவன் இருப்பா ஜார்ஜியாங்க. ஏய் நீ நாடி இங்கே பண்ணிகிட்ருக்க, என் மூஞ்சி ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னும் போது ஆல்பர்ட் ஸ்பெக்கோட அம்மா வேறு அங்கே இருப்பாங்க, கிரேஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் மேலே அவன் வெறியாக இருக்கான், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயமூரி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் அவகிட்ட வந்து பேச, இல்லை ஒரு டிஷ்ஷை வந்து உனக்கு நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம், அது உனக்கு சர்வ் பண்ணதான். எங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னா இதோ வருவாங்க சர்வ் பண்ணுவாங்க, அவங்க உன் ஆளுக்கு தான் உனக்கு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல, உடனே ரிச்சர்டு இவன் ராய் ஃபஸ்ட்டு ஏற்கனவே இல்ட்ரீட் பண்ணாங்க இல்லையா ஆல்பர்ட் ஸ்பெக்கா, கக்காலாம் உடம்புலலாம் பூசி, அந்த ராய் அந்த சின்ன பையன் பப்பு அப்படின்றவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தவன், அவனை வீல் சேரில் உட்கார வச்சு யாருக்கெல்லாம் இவன் கொடுமை பண்ணணும் அந்த கிச்சனில், இவங்கெல்லாம் வந்து அந்த டிஷ்ஷை தூக்கிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன எடுத்துகிட்டு வரீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து ஸ்பெக்கா இருக்க, நீ உட்கார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியாவை வந்து உட்கார வைப்பான். உட்காந்துருவாங்க. அப்படியே டேபிளில் வச்சா மைக்கிளுடைய கறி அப்படியே கருப்பாக அதை அவனுக்கு வந்து படைப்பாங்க. இதான் காஸ்ட்லியஸ்ட் டிஷ் மாதிரி. ஸோ அதை வந்து வைக்க இவனுக்கு மிச்சலுக்கு கோவம் வந்துடும். அவன் கத்தி எடுத்து வந்து குத்தலான்னு வந்து பார்க்கும்போது ரிச்சர்டு தான் ஆளுங்க இப்போ அதிகமாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து மறைக்கிடுவாங்க, அவனை வந்து ஓரம் கட்டிடுவாங்க. கிரேஸ் ஆல்பர்ட் ஸ்பெக்காவோட அம்மாவையும் அப்படியே வந்து ஓரம் கட்டிட்டு அங்கே ட்ரிங்க் ஒன்று இருக்கும், நீ குடி அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. அவன் துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டான்னு வந்து பார்க்கும்போது அதையும் வந்து பிடிங்கி இப்போ துப்பாக்கி வந்து பப் கிட்ட கொடுப்பாங்க. பப்பு என்ன பண்ணுவான், அதை ஜார்ஜியா கையிலே ஒப்படைச்சிடுவான். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, ஃப்ரெஞ்சு புரட்சியும் இந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஃப்ரெஞ்சு புரட்சி அப்போ இந்த மாதிரி சாதாரண மக்களெல்லாம் கிளர்ச்சி அடைஞ்சு எவ்வளோ பெரிய ஆளுங்க நாங்கள் லேவிஷ் அவ்வளோ பெரிய பணக்காரங்க அந்த அதிகாரம் அதில் அக்கிரமம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சமயம் வந்து வரும், அது ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரி ஒரு லீடராக இப்போ ஜார்ஜியா வந்து அவகிட்ட இப்போ பவர் ஷிஃப்ட் ஆகுது. அவள் கூட எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ இவனை வந்து எதிர்க்கிறதுக்கு. அப்படியே உட்கார வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் இருக்குது, ஃபோக் இருக்குது, உனக்கு தான் சாப்பிட தெரியுமே, எப்படி சாப்பிடணும் உனக்கு தான் தெரியுமே, ஏன்னா இவரு தானே இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இது எப்படி சாப்பிடணும் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. எடுத்து சாப்பிட தெரியாதானே, சாப்பிட்டு குத்தி அவன் வந்து அப்படியே கை நடுங்கும், வேறு வழி இல்லை, சாப்பிடலன்னா அவள் தான் சொல்லி வந்து துப்பாக்கியை வந்து நெத்தி போட்டிலே வச்சுட்டு இருப்பான். எடுத்து வாயில் வைப்பான். வாயில் வைக்கும்போது அவள் வந்து பார்ன் அப்படைட்ன்ற வசனத்தை வந்து சொல்லுவாள், நல்லா சாப்பிடு அப்படின்னா ஃப்ரெஞ்சு பீப்புள் அவங்க சொல்கிற இது ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு தட்டுவா. தட்டினோன்னா அவன் நெத்தியில் குண்டு போட்டு அப்படியே செத்துவான். கேனபல் அப்படின்னு வந்து சொல்லுவான், மனுஷக்கறி தின்றவன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே சுட்டு ரிவெஞ்ச் எடுத்து அவன் செத்துருவான். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டன்னிங்காக இருக்கும் அந்த சீக்வன்ஸ். அதாவது இவகிட்ட இப்போ பவர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, மனுஷக்கறி தின்ற நாயை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரிவோல்ட் பண்ணி இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த சம்பவத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே ஆல்பர்ட் ஸ்பெக்கா கூட அவன் ஆளுங்கிட்ட பெரிய கெத்து மாதிரி வந்து பேசுவான். ஃப்ரெஞ்சு அவன் வாயில் வந்து புக்கு ஸ்டஃப் பண்ணோம்ல, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ற புக்கு தான் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, அமைக்க வச்சுருப்பாங்க. அது முழுங்குறது கூட ஈஸியாக. அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்தார், அவர் தான் அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு, அதான் அவன் வாயில் அதை வந்து நாங்கள் சொருகி வச்சோன்னு வந்து சொல்லியிருப்பான். அவன் ஆளுங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் நெப்போலியன் கூட வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் தான் வந்து சாப்பிட்டு இருந்தார். வின்ஸ்டன் சர்ச்சில், ஹிட்லர், முசோலினி இவங்க எல்லாமே சீ ஃபுட் தான் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அவங்க ஆளுங்கிட்ட பெருமையாக அப்போ சொல்லி இருந்திருப்பான். அவங்க ஆளுங்களும் கேட்பாங்க, மைக்கிள் என்ன சாப்பிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் சீக்வன்ஸை சொல்லும்போது இவங்க இன்டரப்ட் பண்ணுறாங்கல்ல, மைக்கிள் எது சாப்பிட்டான்னு எவன் எது தின்னாலும் எல்லாருக்கும் கக்காவாக தான் இது வந்து போகுதுன்னு வந்து சொல்லி அப்போ தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்கோம், எல்லாரையும் வந்து துரத்தி விட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் நான் இல்லாமல் பண்ணுறேன் பாருங்க. இதோட இந்த படம் வந்து ஃபினிஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முன்னாடியே இந்த சீக்வன்ஸை நான் சொல்லியிருக்கோம். பட் கிளைமேக்ஸ் என்னென்னா, நெத்தி போட்டுலாம் அவனை வந்து வச்சு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, ஏன்னா இவன் சொல்லியிருந்தான்ல, உன்னை கொன்று நான் சாப்பிடுவேன்டா, உன்னை கொன்று நான் அப்படியே கட்சி சாப்பிடு சொன்னல சாப்பிடு, இப்போ திங்க வச்சு குட் அதான் பார்ன் அப்படைட்டட் வந்து சொல்லி டப்புன்னு சொல்லிட்டு கேனபல் வந்து ஃபினிஷ் பண்ணுவாள். இந்த கதை எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.